இந்த மோடி 3.0 டுவர்ட்ஸ் அ பிரைட் ஃபியூச்சர் என்ற நிகழ்ச்சி இங்கு இனிதே துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்க திங்கர்ஸ் தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டியின் திங்கர்ஸ் செல் TNBJP திங்கர்ஸ் செல் பிரசிடென்ட் ஸ்டேட் பிரசிடென்ட் திரு ஷெல்வி தாமோதர் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்ளும். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரத சப்தமி நல்வாழ்த்துக்கள். மோடிஜியின் ரத சப்தியால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத எண்ணங்கள் கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த ரத சப்தமி மோடிஜியின் ரதம் ஆரம்பித்திருக்கக்கூடிய காரணகட்டத்தினால் முதலில் ராமர் கோயில் வந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மூலையிலும் ராமருடைய வதம் இனி பொறுமையாக ஆரம்பிக்கும். எங்களுடைய சிந்தனையாளர் கூட்டம் மோடி 3.0 இன்ட்ராக்ஷன் மீட் வித் ப்ரொஃபஷனல்ஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழ் எங்கள் தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஒரு ஷார்ட் நோட்டீஸில் தான் ஆரம்பித்தோம். போட்ட 1.5 மணி நேரத்திலே 400 என்ட்ரி வந்துவிட்டது. 2 நாட்களில் 1500 பேர் வந்தவுடன் ஸ்டாப் செய்து விட்டோம். இடம் கிடையாது, சமோசா மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை ப்ரொஃபஷனலுக்கும் சிந்தனையாளர் பிரிவு சார்பாக முதலில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். காசு கொடுத்து கூட்டம் வந்துட்டு மங்காத்தா ஆடுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. ஆனால் எப்போ கூட்டம் நடக்கும் நாங்கள்லாம் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு நல்ல ஒர்க்கிங் டேயில் 3 மணிக்கு வச்சுருக்கோம் கூட்டம். 1.5 மணிக்கே சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்துட்டாங்க. 2 காரணம்தான், ஷெல்விக்காகவோ சிந்தனையாளருக்காகவோ கிடையாது. ஒன்று மோடிஜி, இன்னொன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரே வந்திருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம அண்ணாமலைஜி. இந்தியா ஃபுல்லாக மோடிஜின்னு ஒரு மந்திரத்துக்கு நிறைய அரசியல்வாதிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் இந்தியாவை எப்படியாவது அழிக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் மாட்டின்னு முழிக்கிறச்ச தமிழ்நாட்டில் நோட்டாக்கு கீழே நோட்டாக்கு மேலேன்னு சொல்லி கொண்டு இருந்தவங்கெல்லாம் இது என்ன மந்திரம் மாயன்றதில் என் மண் என் மக்கள் யாத்திரையில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எப்பொழுதும் எல்லா சேனலிலும் எப்படி துக்ளக் ஷோவுடைய வலதுகரமாக இருந்த நம்மளுடைய அருமை அண்ணன் துக்ளக் ரமேஷ் இங்கே வந்திருக்கிறார். துக்ளக் ஷோ அண்ணனை பார்க்க வேண்டுமென்றால், ஐயாவை பார்க்க வேண்டுமென்றால் நிறைய பேருக்கு முடியாது. ஸோ இவரை பார்த்துட்டு நாங்களாம் ஆறுதல் அடைஞ்சிடுவோம். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை இவர் சொல்லிடுவார். அப்பேற்பட்ட அருமை அண்ணன், நாங்கள் சிந்தனையாளர் பிரிவு கூட்டத்தில் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு பேச்சாளர்களாக பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாத பேச்சாளர்களாக கொண்டு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துக்ளக் ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கு சிந்தனையாளர் பிரிவு சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருங்க 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 இப்போ தான் நம்ம சொன்னோம் நம்மெல்லாம் மங்காத்தா கூட்டம் கிடையாதுன்னு. டோன்ட் டென்ஷன்.
Don't take no tension. Be happy. We will sort it out everything. Please cooperate. அங்கே யார் கொஞ்சம் பார்த்துக்கங்க, மறைக்காதீங்க தயவுசெய்து. கேமராமேன் உங்கள் பொசிஷன் எடுத்தோன்னா கொஞ்சம் கீழே உட்காந்துருங்க. சரி யாரும் வரவாதீங்க, குறுக்க மறுக்க போகாதீங்க. குறுக்க மறுக்க போகிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது, நம்ம அந்த கூட்டம் கிடையாது. அடுத்ததாக ஒரு நாளும் 2 வீடியோ போடுவார். 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உலகத்திலிருந்து எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொண்டு வந்து இந்தியாவில் என்ன நடக்கிறது, மோடிக்கு அகென்ஸ்டாக என்ன நடக்கிறது என்று சொல்லிக் கொடுப்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் நிறைய பேர் இன்றைக்கி டிவி டிபேட்டில் பேசுகிறோன்னா எங்களுடைய அருமை அண்ணன் கோலாகலஸ் அண்ணனுடைய சேனலை பார்த்து தான் பேசுகிறோம். எந்த சப்ஜெக்ட் பேசணும்னா கோலாகலஸ் அண்ணன் டிவி சேனலை பார்த்துட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதுபோல் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள். நிறைய பார்வையாளர்களில் நிறைய பெரிய மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். ஆடிட்டர் சேகரண்ணன், அதேபோல் சுப்ரீம் கோர்ட்டில் ரிஜிஸ்ட்ராராக இருந்து ஓய்வு பெற்ற அருள் அண்ணா அவர்கள், நம்பி நாராயணன் அவர்கள், அப்புறமா வானிலையுடைய மாமன்னன், இப்படியே சொல்லி கொண்டு போனால் நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கணும். ஸோ தேர்தல் நெருங்குகிறது. நிறைய கூட்டங்கள் சிந்தனையாளர் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் விரைவில் பட்டி தொட்டிகளிலெல்லாம் இதுபோல் பிரம்மாண்டமான கூட்டம் போடுவோம். எப்படி சென்னையில் நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்களோ உங்கள் சொந்தக்காரர்களிடத்தெல்லாம் சொல்லி இந்த கூட்டத்திற்கு ஆதரவு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்களுடைய அருமையான ஆதரவுக்கு என் சார்பாகவும் சிந்தனையாளர் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அண்ணாமலைஜி வந்துவிட்டு டெல்லிக்கு போகக்கூடிய அவசரத்திலும் நம்ம கூட்டத்தில் வந்து உங்கள் கேள்விகள்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு போவார் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். முதலாவதாக வினோஜ் கே செல்வம் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, it's a very beautiful August gathering we have here. அரசியல் என்பது எவ்வளவு ஒரு அழகான கலை என்பதை ஜெர்மனி திருநாட்டை ஒன்றிணைத்த அந்த நாட்டின் இரும்பு மனிதராக கூறப்படும் பிஸ்மார்க் அவர்கள் அந்த அரசியலை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பார், எப்படி ஜெர்மனி யூனிஃபை பண்ணாங்க என்பதை. அந்த யூனிஃபிகேஷன் ப்ராசஸை மிக அழகாக நம் இந்திய திருநாட்டிலே, நம்ம பாரத நாட்டிலே புரியும் வண்ணம் நடத்தி காட்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய பாஜக மட்டும்தான். ஒரு இன்க்ளூசிவ் growth அப்படின்னா என்ன என்பதை இன்றைய தினம், ஏன்னா இன்க்ளூசிவ் growth என்பது பாமர மக்கள்ல இருந்து பணக்கார வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி என்பது தான் இன்க்ளூசிவ் growth. அந்த இன்க்ளூசிவ் growth இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டுக்கு 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக பல தலைவர்கள் பாஜகவின் வளர்ச்சிக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிலே வித்திட்டு கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இன்றைய தினம் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இன்று மிக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இந்த இயக்கம் வெற்றிநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களின் பேராதரவுடன் நிச்சயமாக இந்த கனவு நினைவாகும் என்ற நம்பிக்கை உங்களை பார்க்கும் பொழுது எங்கள் அனைவருக்கும் வருகிறது. இந்த வருகைக்கு மிகவும் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி, இது ஒரு மிக அருமையான மேடை. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அண்ணன் திரு செல்வி அவர்களுக்கு, அவருக்கு அறிமுகமே தேவையில்லை, எல்லாருக்கும் பிரபலமானவர், ஜோதிட கலைக்கு பேர் போனவர்னா நம்ம அண்ணன் செல்வி அவர்கள். அவர் கூறிய வார்த்தை 26 அண்ணாமலை முதல்வர் ஆவார் என்கின்ற வார்த்தை அவரும் கூறியிருக்கிறார்கள். அவருக்கு என் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு,
அண்ணன் திரு துக்ளக் ரமேஷ் அவர்களுக்கும் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் அவருக்கும் மிக முக்கியமான நபர்கள் பலரும் இந்த மேடை வர்ணித்து கொண்டிருக்க அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு மிக கடுமையான நடைபயணத்தை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எண்மண் மக்கள் யாத்திரை என்கின்ற யாத்திரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக நிறைய பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாத்திரைலாம் போவாங்க, ஆனால் யாத்திரைக்கு பர்பஸ் இருக்காது. எப்படி சைனாவில் பார்த்தீங்கன்னா மாவோ ஜெடாங் என்கின்ற லீடர் அவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் உணர்ந்த ஒரு விஷயம், சக விவசாயிகளோட வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றால் அந்த நாடோட வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை இளம் வயதிலே புரிந்து கொண்டு அந்த நாட்டை வழிநடத்தி இன்னைக்கு சைனா வந்து ஒரு ஃபாரினராக இருக்காங்கன்னா அதுக்கு மாவோ ஜெடாங் ஒரு முக்கியமான காரணம். அதே போல தமிழகத்தை சார்ந்த விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு அரசுக்கு தலைவராகக்கூடிய ஒரே நபர் திரு அண்ணாமலை மட்டும்தான். ஸோ அவருக்கு பல்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு என்பது மிக அழகாக தெரிந்திருக்கிறது. அதை வைத்து மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு 2 நோக்கங்கள் தான். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஊழல் வாய்ந்த அரசியல் கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதே போல நரேந்திர மோடி அவர்களோட கனவை நினைவாக்க வேண்டும். அந்த கனவு என்னவென்றால் இந்திய திருநாட்டை பிடித்திருக்கக்கூடிய பீடையான இந்த வாரிசு அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற 2 விஷயங்களை மட்டுமே முன்னிறுத்தி, நிறைய விஷயங்களுக்குள்ளாம் போகாமல் இந்த யாத்திரைக்கு 2 விஷயங்கள் தான். 511 வாக்குறுதிகள் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினால் 2021 எலெக்ஷன் மணி கொடுத்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 130 வாக்குறுதி மட்டுமே 3 ஆண்டுகள் நிறைவேற்றி 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படாமல் இருப்பதை மக்களுக்கு ஞாபகப்படுத்தி, ஏன்னா தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஞாபக மருதி. அவங்களுக்கு அடிக்கடி விஷயங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னா வீட்டில் உட்காந்துருப்பாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க, எல்லா ஊர்களும் மக்கள் அவங்கள பார்க்க தான் வரணும், அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, சேர் போட்டு வீட்டில் இருப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு எல்லா ஊர்லையும் மக்கள் கஷ்டப்பட்டு வருவாங்க, சோறு தண்ணி இல்லாமல் மார்னிங் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, இதனால் பார்க்க முடியாமல் திரும்பி போவாங்க. ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீடர் இஸ் கோயிங் டு ஆல் 234 கான்ஸ்டிடுவன்சிஸ் directly to meet the peopleனா அது இந்த யாத்திரையில் மட்டும்தான். இந்த அளவுக்கு உடம்ப வருத்தி செய்யக்கூடிய ஒரே காரணம் இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் நாட்டுக்காக வளர்ச்சி தேவை. we were a foreigner state. ஆனால் இன்னைக்கு வந்து நம்பர் 5 நம்பர் 6 பின்னாடி போயிட்டே இருக்கும். இங்கே உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளை விட பல ஸ்டேட்ஸ், குறிப்பாக we are all part of Chennai, you and me are part of Chennai, நம்மலாம் சேர்ந்தது அந்த பியூட்டிஃபுல் சிட்டி. Chennai has lost its charm. We are behind Bangalore, we are behind Hyderabad today. அதுக்கு என்ன காரணம்? தொடர்ச்சியாக வந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக சென்னை வந்து எப்பவுமே திமுகவோட கோட்டை என்று சொல்ற மாதிரி அவங்களோட கவுன்சிலர்ஸ், அவங்களோட எம்எல்ஏஸ் சிட்டியை நாசம் பண்ணிட்டாங்க. சென்னையை மீட்க வேண்டிய கட்டாயம் நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. we have to make the city great again. சென்னை has to become great again. அதுக்கு நம்ம அனைவரும் பாடுபட வேண்டும். குறிப்பாக இருக்கக்கூடிய 3 MPs, இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே பார்த்தீங்கன்னா வாரிசு அரசு படி வந்தவங்க தான். திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியிலிருந்து திரு தயாநிதி மாறன்ல இருந்து திரு கலாநிதி வீராசாமி வரைக்கும் 3 பேருமே வாரிசு அரசியலில் வந்தவங்க. 3 பேரையுமே நீங்கள் பொதுமக்கள் வெளிப்படையாக பார்க்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட எம்பிஸ் நம்மளுக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து நரேந்திர மோடி இஸ் டேக்கிங் இந்தியா டு a new age. ஒரு புது யுகத்தில் இருக்கும். நியூ ஏஜில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ரிஃபார்ம்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒன்று வந்து எக்கனாமிக்கல் ரிஃபார்ம், இன்னொன்று வந்து சோஷியல் ஃபேப்ரிக் ஆஃப் இந்தியா இஸ் சேஞ்சிங், மூன்றாவது இந்தியாவோட குளோபல் இமேஜ். இன்னைக்கு வெளிநாடுகளில் ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு சொன்னால் இந்த சல்யூட் அடிச்சு ஃப்ரம் மோடிஸ் கண்ட்ரின்னு சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு பாரதத்தோட புகழை உயர்த்தி காட்டியிருக்க நரேந்திர மோடி அவர்கள். பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குளோபல் அரினாவோட இந்தியாவோட இமேஜ் என்பது ஏறிட்டே போயிட்டு இருக்கு. போல்ட் ரிஃபார்ம்ஸ், அவர் கொடுக்கக்கூடிய பிரதானமான ப்ராமிசஸ், வாட் எவர் இஸ் பீங் செட் இஸ் பீங் ஃபுல்ஃபில்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள், அயோத்தியில் கோயில் கட்டுவோம் என்று கூறினார்கள், கோயில் கட்டி காமிச்சு விட்டுருக்காங்க. இன்னைக்கு குழந்தை ராமர் அவர்களே வந்து 2024 நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆகும் பொழுது அவருக்கு எப்படி நரேந்திர மோடி பிரான் பரிசு செய்தார்களோ அதே போல குழந்தை ராமர் நரேந்திர மோடியை 3வது முறை அரியணை ஏற்றி பிரதமர் ஆக்குவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. 3rd டைம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டெல்லியில் ஆட்சி அமைக்கும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து, குறிப்பாக சென்னையிலிருந்து we have to send our MPs proudly to represent நரேந்திர மோடி தமிழ்நாட்டிலிருந்து. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பி கேண்டிடேட்டுமே நரேந்திர மோடியாக தான் இருக்க போகிறார்கள், நரேந்திர மோடி கேண்டிடேட்ஸாக இருக்க போகிறாங்க. ஸோ we need all of you to support us. Thank you all for being here. It's an August gathering. I'm not going to take much of your time. நம்ம எல்லாருமே திரு அண்ணாமலையோட பேச்சை கேட்க ஆவலோடு இருக்கிறோம். சிறந்த பேச்சாளர் நிறைய பேர் மேடையில் இருக்காங்க. It's a pleasure to meet you all. Thank you so much. வந்தே பாரதம். அடுத்ததாக நான் முதலில் அழைத்த துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார்கள். மேடையிலும் எதிரிலும் குழுமி இருக்கிற
சான்றோர்களுக்கு முதலில் என் பணிவான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பிரதமராவது சர்வ நிச்சயம் என்று சொன்னாலும் அவர் ஏன் மீண்டும் வர வேண்டும்? கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டில் நிகழ்ந்திருக்கிற மாற்றங்கள் என்ன? இவற்றையெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனையாளர் பிரிவு மிக சிறப்பானதொரு கருத்தரங்கத்தை இங்கே ஏற்பாடு செய்து அதிலே உரையாற்றுவதற்கான உயர்ந்ததோர் வாய்ப்பை எனக்கு வழங்கிய சிந்தனையாளர் பிரிவின் அத்தனை நிர்வாகிகள், குறிப்பாக யதார்த்த ஜோதிடர், பல கணிப்புகளை மிக சரியாக தெரிவித்திருக்கிற திரு செல்வி அவர்கள் உள்ளிட்ட அந்த குழுவினருக்கு என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த மத்தியான நேரத்தில் இந்த அரங்கம் நிரம்பி வழிகிற அளவுக்கு அறிவார்ந்த பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தமிழகம் மாற்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அந்த தமிழகத்தில் நாம் விரும்புகிற ஒரு அரசியல் மாற்றம், தமிழகத்திற்கு ஆரோக்கியமான மாற்றம், அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவர் இங்கே வருகிறார். அதை சொல்லுகிற சரியான நேரத்தில் அந்த மாற்றத்தை அளிக்கக்கூடிய தலைவர் இந்த அரங்கிற்குள் வருகிறார் என்பது ஒரு நல்ல சமிஞ்சை. இந்திய அரசியல், தேசிய அரசியல் பாழ்பட்டிருந்து ஊழல், நிர்வாக சீர்கேடு என்று 10 ஆண்டு காலம் ஐபிஏ முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி எப்படி ஒரு அவலமான சூழ்நிலையை நாட்டில் உருவாக்கி வைத்திருந்து அந்த நிலையை முற்றிலும் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாற்றி காட்டியிருக்கிறாரோ, அந்த மாற்றம் தமிழகத்திலும் நிகழ வேண்டும் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் உணர வேண்டும். அதைத்தான் திரு வினோத் செல்வம் அவர்கள் இங்கே வலியுறுத்தி சொன்னார். அவருடைய சுருக்கமான 5 நிமிட உரையில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு 1000 பேரிடம், 100 பேரிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பது பெரிய விஷயமே அல்ல. தமிழகத்திலே எப்படி ஒரு கலாச்சார சீர்கேடு, நிர்வாகத்தில் வெளிப்படையற்ற தன்மை, ஊழல் மலிந்த ஒரு சூழ்நிலை, ஓட்டுக்கு பணம் கொடுத்து அதற்காக பல ஆயிரம் கோடி, பல 100 கோடி ரூபாயை செய்து அதை ஒரு முதலீடாக கருதி அதை திரும்ப எடுக்கிற நிலை, இதை மாற்ற வேண்டும் என்று ஒரு கட்சி இன்றைக்கு உயிர்ப்போடு துடிப்போடு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம், இங்கே இருக்கக்கூடிய ஊழல் மலிந்த நிலை, இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதை ஒரு வேள்வியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். நண்பர்களே, நான் இன்றைய தலைப்புக்கு வருவதற்கு முன் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் தனது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரும்போது அவருடைய கிரேடு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அது நடந்து இன்னும் ஒரு 4 ஆண்டுகளாகிவிட்டன. அடுத்த 2-3 வருடங்கள் பாஜகவில் அவர் ஈடுபடாமல் இப்போதும் தொடர்ந்து இன்னும் ஒரு 2 வருடங்கள் சர்வீஸில் இருந்திருந்தால் மிக இளம் வயதில் டிஜிபியாகவும் சிபிஐ டைரக்டராகவும் வருவதற்கு கூடிய வாய்ப்பு இருந்த ஒரு மனிதன் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியலை சுத்தப்படுத்த வந்திருக்கிறார், அவரோடு நாம் கரம் கோர்த்து இந்த பணியில் ஈடுபடுவோம் என்று எடுத்துக்கொண்டதைத்தான் நான் வேள்வி என்று சொன்னேன். அந்த வேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் உதவியாக இருக்க வேண்டும். இப்போது நான் இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு 10 நிமிடத்தில் முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் நான் நீண்ட நேரம் உரையாற்றலாம், ஒரு அரை மணி நேரம் என்று நினைத்தேன். ஆனால் நாளைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய கவுன்சில் கூட்டம் 2 நாட்கள் நடைபெறுகிறது. மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் இங்கே எடுக்கப்பட இருக்கின்றன. அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் போக வேண்டும். ஆகவே அவர் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு வசதியாக இந்த நிகழ்ச்சியை மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய நோக்கம். ஆனால் அதற்கு குறுக்கே நிற்காமல் ஒரு 10 நிமிடங்களில் முடித்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உலகத்திலே ஏன் இந்தியா முன்னணியில் இருக்கிறது? உலக நாடுகளின் பார்வையில் இன்றைக்கு இந்தியா ஒரு முக்கிய உறுப்பு நாடாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? இது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். என்னை விட
மிக நேர்த்தியாக இதை விளக்கக்கூடியவர் திரு கோலாகல சீனிவாஸ். அவர் தொடர்ந்து விளக்கி கொண்டிருக்கிறார். துக்ளக் ஆண்டு விழாவிலே முற்றிலும் ஒரு தேசிய சிந்தனையோடு பல விஷயங்களை தரவுகளோடு திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார். இங்கே இருக்கிற பல பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடும். இன்றைக்கு அந்த யுனைடெட் நேஷன்ஸுடைய இண்டிகேட்டர்ஸ், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து மதிப்பிடுகிற இண்டிகேட்டர்ஸ், அது ஒரு சர்வதேச பார்வையில் என்னென்ன குறியீடுகள் முக்கியமாக இருக்கின்றன, கல்வி, சுகாதாரம், மக்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் செலுத்தப்படுகிற கவனம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்படி வெவ்வேறு குறியீடுகள். இந்த குறியீடுகள் எல்லாம் இன்றைக்கு 10 ஆண்டு காலத்திலே பல புரட்சிகரமான மாற்றங்கள் இந்தியாவில் நிகழ்ந்திருக்கின்றன என்று இன்றைக்கு சர்வதேச அளவில் வருகிற பத்திரிகைகள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. அடிப்படையான மாற்றம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வங்கி கணக்கு, சாதாரண மக்களுக்கு வங்கி கணக்கு 50 கோடி பேருக்கு இந்த 10 ஆண்டுகளிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக டைரக்ட் டிரான்ஸ்ஃபர், பெனிஃபிட்டினுடைய டைரக்ட் டிரான்ஸ்ஃபர், எங்கேயும் கசிவு கிடையாது. இது சாதாரண மாற்றம் அல்ல. பேன் கார்டை இணைத்து ஆதாரோடு இணைத்து இப்படிப்பட்ட ஒரு மாற்றம். இரண்டாவது, நீங்கள் இங்கே தமிழகத்தில் நீங்கள் பார்க்கலாம், இதற்கு முன்பு நான் பல தேர்தல்களில் சர்வேக்கு போகும்போது, அந்த எலெக்ஷன் சர்வேக்கு போகும்போது கேள்விப்பட்டிருக்கேன். நேரடியாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டிருந்த பிரச்சனைகளை சில நேரம் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், அவர்களுக்கு 200 ரூபாய் என்றால் 150 ரூபாய் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன் கொடுத்து விட்டு கையெழுத்து வாங்கி கொண்டு அவன் குடிக்க போய்விடுகிறான். அவர்கள் தான் டாஸ்மாகில் கவனம் செலுத்துவதில் தான் 2 அரசுகளும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை விட ஒரு வெட்கக்கேடு தமிழக அரசாங்க நிர்வாகத்திற்கு கிடையவே கிடையாது. ஒரு தமிழக அரசாங்கம் மாற்று சிந்தனையே இல்லாமல் டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே நம்பியிருப்பது ஒரு அவலம், வெட்கக்கேடு. இவர்கள் அதை வெட்கப்படாமல், அதற்கு ஒரு மந்திரி சொல்லுகிறார், என்னுடைய நண்பர் அவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், அதை பார்த்து விட்டு நான் வேதனை அடைந்தேன். ஏனென்று சொன்னால் அவர் ஓரளவு நிர்வாகம் தெரிந்த மந்திரி. ஆனால் சேராத இடத்துல சேர்ந்ததுனால் அவர் சொல்லுகிறார், கோட்டருக்கு கொடுத்து காசு கொடுத்து வாங்க முடியல, அதனால் 90 கொடுக்கலாமான்னு பார்க்குறோம். எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்கள். கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது 200 ரூபா வேலை கொடுக்க முடியல, 100 ரூபா வேலை ஒரு நாளைக்கு ஏதாவது தரலாமான்னு பார்க்குறோன்னு பேச வேண்டிய ஒரு அரசாங்கம், நிரந்தர வேலை பல பேருக்கு கொடுக்க முடியல, டெம்பரரி வேலை ஏதாவது தரலாமான்னு பார்க்குறோன்னு பேச வேண்டிய ஒரு அமைச்சர் 180 மில்லி அளவு வாங்கி குடிக்க முடியல, அதனால் 90 டெட்ரா பேக்கில் தரலாமா? இப்படி ஒரு சிந்தனை. எதற்காக சொல்ல வந்தேன்னா, நான் இங்கேருந்து டைரெக்டாக ஏன் வெளியே போகணுன்னு சொன்னேன், அந்த கருத்து கணிப்புகளில் போகும்போது மக்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 200 ரூபாயில் பாதி அவங்களுக்கு போகுது, ஆனால் அந்த பாதி கமிஷன் எடுத்துக்கிறாங்க, அது கூட அவங்களுக்கு தெரியறதில்ல. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது, அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த சிந்துக்குது பாருங்க, அரசாங்கத்தினுடைய பணம் அப்படி கசிக்கிறதே. இந்த கசிவை தடுத்து நிறுத்தி இருப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களில் கசிவு கிடையாது, அடித்து சொல்லலாம். நீங்கள் 10 ஆண்டு கால ஆட்சியின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடிந்ததா? ஏதாவது ஒரு மந்திரி மீது உண்டா? முன்ன நடந்த 10 ஆண்டு ஆட்சியின் ஸ்கேம் ரிஜிம். இதில் அந்த ஸ்கேமில் ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல் செய்தவர் பாராளுமன்றத்தில் ஆணவ பேச்சு பேசுகிறார். விஞ்ஞான ரீதியில் ஊழல் தமிழ்நாட்டை தவிர டெல்லியில் போய் ஒரு சாதனை படைத்தாங்க. என்ன தெரியுமா? சேரு சுமத்துற திட்டம். அது என்னடான்னு கேட்டால், கடலில் தூர் வர்றானா, கடலில் எப்படா தூர் வர்றது, எப்போ முடியுறது அந்த வேலை? அதில் தான் திமுக இப்போ மறுபடியும் ஆர்வம் காட்டுது. அந்த சேரு சுமத்துற திட்டத்தை நிறைவேற்றணும், ஒன்றும் கிடையாது, அதனால் ஒரு பலனும் கிடையாதுன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அறிக்கை கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு என்னென்னா, அந்த திட்டம் வந்தால் கடலில் தூர் வரலாம். அதில் தூர்வாரி கொடுத்த அமைச்சர் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் மத்திய இணையமைச்சரை பார்த்து யூஆர் அன்ஃபிட்ன்றாரு. அதை தவிர இங்கே வந்தார், இங்கே ஏர்போர்ட்டில் அவரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. சார், ஒரு தலைவர் எவ்வளவு, நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ காலம் அமைச்சராக இருந்து நீங்கள் ஒரு கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருந்து ஒரு பக்குவமான ஒரு ஆணவமாக சொல்கிறாரு, அண்ணாமலை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க, அவர்லாம் எனக்கு ஈக்குவலான்றாரு. என்ன, உனக்கு 80 வயசு கிழ வயசாகிட்டா அவர் ஈக்குவல் இல்லையா? ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவர், மெரிட்டில் பாஸ் பண்ணவர், ஐஏஎஸ், எம்பிஏ, நிர்வாகம். உங்கள் கட்சி மாதிரி தற்கொலைகளா, ஜால்ராவா? உங்களுடைய தகுதி என்ன? அவர் எனக்கு தகுதி இல்லைன்றீங்களே. உதயநிதியை பொழுது விடிந்து பொழுது எழுந்தால் புகழ்ந்தால் தான் நீ இருக்கிற இடத்துல இருக்க முடியும், அதுதான் தகுதியா? அவரை பார்த்து உனக்கு என்ன தகுதி, நீ என்ன மந்திரியாக இருக்கிறது அன்ஃபிட்டு,
இப்படி ஒரு ஆணவ பேச்சு, அது ஒரு 2-3 பேர் இருக்காங்க. சிஎம்க்கு 7.5 இழுத்து விடுறதுக்குன்னே ஒரு 3-4 பேர் அந்த கட்சியில் இருக்கான். அவரும் சொல்லிட்டார், வெளிப்படையாக சொல்லிட்டார், நான் சொல்லலை, அதை அவரே சொல்லிட்டார். காலையில் எழுந்து பேப்பரை படித்தா எவன் எந்த 7.5 இழுத்து விடுவான்னே தெரியல, எனக்கு இரவு படுத்தால் தூக்கம் வரவில்லை. இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்லை. நண்பர்களே, சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு பல நாடுகளோடு நமக்கு ஏற்பட்டிருக்கிற ராஜ்ய ரீதியான உறவுகள், அந்த உறவு நிலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கையில் நம்ம எந்தெந்த நாடுகளோட ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிருக்கோம். அதற்கு மிக சமீபத்திய உதாரணம் வளைகுடா நாடுகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வலுவான நட்புறவு. சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் பிரம்மாண்டமான ஆலயம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது எப்படி அபுதாபியில், அதே போல் சவுதி அரேபியா இங்கே முதலீடுகளுக்கு வருகிறது. கத்தாரில் இருந்து நம்முடைய கடற்படை வீரர்களை உயிரோடு மீட்டிருக்கிறார் நரேந்திர மோடி. இது சாதாரண சாதனையா? ஜப்பானோடு நம்முடைய உறவு மேம்பட்டிருக்கிறது. வாஷிங்டன் அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே அந்த நாட்டு பத்திரிகைகள் எழுந்திருக்கின்றன. இந்தியா அவர்கள் கூறுகிற அதே இதையே நான் சொல்லுகிறேன். வாஷிங்டன் ரிமைன்ஸ் நியூ டெல்லிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். இன்றைக்கு அதுவும் நீங்கள் சீனா நம்மளை இன்றைக்கு முன்ன மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்க முடியாது. ஒன்றும் இல்லாத சுண்டக்கா பாகிஸ்தான் கிட்ட மன்மோகன் சிங் வாங்கிட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் அப்பப்போ பூந்து இந்த பக்கம் ஏதாவது அடிப்பான். மன்மோகன் சிங் என்ன தெரியுமா சொல்லுவார், எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு. இதான் மன்மோகன் சிங்குடைய மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்த தடவை பாகிஸ்தான் சீண்டுவான், வேண்டாம் எங்களை சீண்டி பார்க்காதீர்கள். இதே தான் பேசிகிட்டு இருந்தாரே தவிர கடைசி வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ணலை. ஆட்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டியது பிஜேபி. பொக்ரானில் வாஜ்பாய் டெஸ்ட் பண்ணார். அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியுமா? இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவோடு அவரோடு அந்த அதிபரோடு இணக்கமாகவும் பேசினார். அதே நேரத்தில் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னார், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னார், எங்களுடைய எல்லை விவகாரங்களில் எந்த சமரசத்திற்கும் இடம் இருக்காது. நம்ம கொண்டு போய் உடனே ட்ரூப்ஸ் அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறோம். அதுதான் துணிச்சலான முடிவு. அத்தகைய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வலிமையான பிரதமராக பாரத பிரதமர் இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக அவர் 3வது முறை வருவதில் எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, நான் ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆதிக்க நாடுகளுடைய ஒரு கைப்பிடியில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான அதாவது பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, திருமதி இந்திரா காந்தி காலத்தில் ரஷ்யா, இப்படி இவர்கள்தான் ஒரு பெரிய சக்தியாக பேசப்பட்ட காலம் போய் இன்றைக்கு உலக நாடுகளின் வல்லரசுகளுக்கு சமமான நாடாக இந்தியாவை உயர்த்தி இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் சர்வ நிச்சயமாக 3வது முறை பிரதமராக வருவது உறுதி. அதே போல தமிழகத்திலும் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தே ஆக வேண்டும். அதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு வீண் போகக்கூடாது. நீங்கள் அத்தனை பேரும் நான் படித்தவர்களை மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்குச்சாவடி என்று காலையில் கூட்டம் இருந்தால் 10 மணி 11 மணிக்கு மேல் போயாவது ஓட்டை பதிவு செய்யுங்கள், தவறாமல் பதிவு செய்யுங்கள். உங்களை சுரண்டி கொண்டிருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அதேதான் ஒரே வழி. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வலிமை நாடாளுமன்ற தேர்தலின் போது உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் மெய்ப்பித்து காட்ட வேண்டும். அதற்கான பணிகளில் ஈடுபடுங்கள். சகோதரி, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்தி ஐயங்கார் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார், என்னை வம்புக்கு இழுத்து விடக்கூடாது, அதனால் நான் பேச மாட்டேன்னு. அது சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட மேடையில் இருப்பவர்கள் ரசிப்பார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். அண்மையில் எனக்கு ஒரு சில கோட்டர்ஸில் என் மேலே அதிருப்தி, ஒரு சின்ன வருத்தம், கோபம்லாம் ஏற்பட்டது. என்ன காரணம்னா, ஒரு 2 யூடியூப் சேனல்லையும் ஒரு டெலிவிஷன் சேனல்லையும் பேசும்போது சொல்லிட்டேன். என்னென்னா, அதிமுக கூட்டணி இல்லாமல் திண்டாடுது. அவங்க பார்ட்டி ஆஃபீஸுக்கு வாட்டர் கேன் போட போனவனு ஒரு நல்ல நீட்டாக வேஷ்டி சட்டையோட போயிருக்கான். அவன் கேன் போட போயிருக்கான். அங்கேருந்து ஒருத்தர், சார் கூட்டணி பேச்சுவார்த்தை மாடியில் நடக்குது சார், அங்கே போங்க அப்படின்னாலாம். சார் நான் வாட்டர் கேன் போட வந்தேன் அப்படின்னு. இது என்னென்னா, இது எனக்கு சொன்னது அவர் தான் ஏதோ சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டேன். அதனால் நான் சொன்ன ஒன்றா உங்களால் எனக்கு நிறைய பேருடைய அதிருப்தி வருத்தெல்லாம் வந்ததுமானு அதுக்காக தான் சொன்னாங்க.
நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்றக்காக சொன்னேன். இந்த வாய்ப்பை, உயர்ந்த வாய்ப்பை, எந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தக்கூடிய செல்வி அவர்கள் இந்த உயர்ந்த நிகழ்ச்சியில் பேசுகிற வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு திரு ஷெல்வி அவர்கள் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். திரு அண்ணாமலை அவர்களுக்கு மனம் வீசும் ஏலக்காய் மாலையும் ஒரு கேடயமும் வெள்ளியிலே அச்சிடப்பட்ட திரு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம புத்தகமும் பரிசாக வழங்கப்படுகிறது. எம்பெருமான் ராமனுக்கு ஆலயம் அமைத்து மகிழும் இவ்வேளையிலே விஷ்ணு சகஸ்ரநாம புத்தகம் அவருக்கு பரிசாக இங்கே வழங்கப்படுகிறது. வெள்ளி விஷ்ணு சகஸ்ரநாமம் புத்தகம் இப்பொழுது தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு பரிசாக இங்கே வழங்கப்படுகிறது. ரத சப்தமி ஆகிய இந்த நன்னாளில் இந்த பரிசு திரு அண்ணாமலை அவர்களுக்கு இங்கே வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திரு ஷெல்வி அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். மோடி 3.0 அதில் நமக்கு என்ன இருக்கிறது, தேசத்தை அவர் எங்கே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார், அதில் நாடு எந்த அளவுக்கு உலக நாடுகளின் நடுவிலே முன்னிலையில் வகிக்கிறது என்று உங்கள் மத்தியிலே உரையாற்ற இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான அரங்கில் மோடி 3.0 டுவர்ட்ஸ் அ பிரைட் ஃபியூச்சர் என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர், தமிழகத்தினுடைய அரசியலை கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, சார், டெமோக்ரஸியில் ஒரு மாற்றம் என்பது இட் வில் நெவர் ஹேப்பன் எக்ஸ்போனென்ஷியல், இட் வில் ஹேப்பன் லைக் அ ஸ்மால் கிராஜுவல் சேஞ்ச். அந்த சின்ன சின்ன விஷயங்களை யார் உற்று பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியும் அரசியல் மாற்றம் எப்படி நடக்கும் என்று. இன்றைக்கு அதுபோன்ற ஒரு மிக முக்கியமான மாற்றம் தமிழகத்தில் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அதையும் உற்று கவனித்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் என்று சொன்னால் அதில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு இன்றைக்கி ரமேஷ் அவர்களுடைய வார்த்தைகள் வலு சேர்த்து கொண்டிருக்கிறது. ஐயா ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்து, கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர். உலக அரசியலில் என்ன நடந்தாலும் கூட அவர் கற்றுப்படிங்க. குறிப்பாக நம்முடைய ஈஸ்ட் ஏஷியன் பாலிட்டிக்ஸ், சவுத் ஏஷியன் பாலிட்டிக்ஸ், இதெல்லாமே ரொம்ப ஆழமாக பார்க்கக்கூடியவர். இலங்கையில், மலேசியாவில், வேறு வேறு பகுதியில் பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய பெருமை அவருக்கு இருக்குது. தமிழகத்தில் மூத்த பத்திரிகையாளராக இருந்து, எடிட்டராகலாம் இருந்து, இன்றைக்கி தன்னுடைய சொந்த கருத்துக்களை உறக்கமாக, தனக்கென்று ஒரு தனியாக ஒரு பெரிய ஃபேன் குரூப் இருக்கிறாங்க. கோலாகலாஸ் டிவியை நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கூட கண்டெம்பரரியாக நமக்கு தினமும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வணங்கி வரவேற்பதிலே பெருமை அடைகின்றேன். குறிப்பாக நம்முடைய அட்வொகேட் ஷெல்வி தாமோதரன் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு வேள்வியை எடுத்திருக்காருங்க. தமிழ்நாடு டயலாக்ஸ் என்கின்ற பெயரில் சென்னையிலிருந்து ஆரம்பித்து கும்பகோணம், அடுத்து இதே நிகழ்வு கோயம்புத்தூர், இதே நிகழ்வு தூத்துக்குடி, எல்லா பகுதியிலும் கூட பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இதை நடத்த வேண்டும். தமிழகத்தினுடைய முக்கியமான மனிதர்களை அங்கே அழைத்து சென்று அவர்களை பேச வைக்க வேண்டும். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை ஒரு அரங்குக்கு அழைத்து வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியாக கையில் எடுத்து, எனக்கு தெரிஞ்ச கடந்த ஒரு 2 மாதத்தில் அது 3வது நிகழ்வு நினைக்கிறேங்க. 3வது நிகழ்வு. இதற்கு முன்பு ஒரு இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்டிக்கல் 370 அது எடுத்ததற்காக ஒரு சிறப்பு ஒரு டிஸ்கஷன். இன்றைக்கி 3வது நிகழ்ச்சி மோடி 3.0 வச்சுருக்கிறாங்க. அதனால் குறிப்பாக அட்வொகேட் ஷெல்வி தாமோதர் அவர்கள், அவருடைய மொத்த குழு நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள். இதனுடைய பிரபாரியாக இருக்கக்கூடிய கல்யாண்ராமன் அவர்கள், துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க.
ஒரு பெரிய நமக்கு ஆதரவு ஊக்கம் அடித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணனுக்கு நன்றி தெரிவித்து, அண்ணன் சுந்தரராமன் அவர்களுக்கு, என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய வி அண்ணாமலை அவர்களுக்கு, குலசேகரன் குணா அவர்களுக்கு, ஜெகதீஷ் சாரதா அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த பிரிவினுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய ஏஆர்எம் ரவிக்குமார் அவர்கள், நடராஜன் அவர்கள், ஜெகநாதன், கீதா ராஜசேகர், மகாலட்சுமி, சுரேஷ், கன்னியம்பூண்டி செந்தில், மது, மணிகண்டன், ராஜா, ஸ்ரீராம், செல்லகுமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த பகுதியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய பிரீத்தி சாய், மீரா பாபு, லக்ஷ்மி, வித்யாசாகர், பிரேம்சந்தர் நன்றிகளை தெரிவித்து, என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், மூத்த தலைவர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை தலைவர் காளிதாஸ் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னிருக்கையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சூர்யா எஃப்ஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் நம்முடைய மக்கள் பிரதிநிதி அக்கா உமானந்த் அவர்களும் கூட இங்கே இருக்கிறாங்க முன்னிருக்கையில், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரர், நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கிறேங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. கடந்த 114 நாட்கள் நேற்று தான் ஒரு டேட்டா கொடுத்தாங்க. 213 இடத்துல பேசியிருக்கிறேங்க. அதனால் நான் பேசுவதற்கு புதிதாக எதுவும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க, தொடர்ந்து நாம் பேசி கொண்டு இருக்கின்றோம். அதற்கு பதிலாக செல்வி என்ன சொன்னாங்க, அண்ணா ஒரு 10 கேள்விகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா டாபிக் பேசுகிறதுக்கு கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தயாராக இருக்காங்க. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் ஐயா அவர்கள் அரசியலை பற்றி பேசியிருக்காங்க, எப்படி இருக்கு நீ களம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதனால் நான் அவருக்கு இடையில இருக்க விரும்பலைங்க. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் 10 கேள்விகள், நீங்கள் கேட்ட கேள்விகளை அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அந்த கேள்விகளுக்கு மட்டும் நான் பதில் சொல்லி விடுகின்றேன் உங்களுடைய அனுமதியோடு. அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இவருடைய விருப்பமும் அதுதான், நீங்கள் பேசாதீங்கன்னா நீங்கள் பதில் மட்டும் சொன்னால் போதுங்கிறாங்க. அதனால் அக்கா கேள்வி கேட்க ஒரு பதிலாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேங்க்கா, கேளுங்கக்கா. இல்லை அவங்க கேட்ட கேள்வி தான், உங்கள் கேள்வி இல்லைங்க? இல்லை, எதுவுமே இல்லை. நிச்சயமாக சொல்லணும். இந்த நிகழ்ச்சிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் உங்களுக்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வியை இதில் தெரியப்படுத்தலாம்னு நாங்கள் ஒரு காலம் கொடுத்துருந்தோம். அதற்கு மொத்தம் 1650 கேள்விகள் வந்திருக்கிறது. அந்த கேள்விகள் கொலேட் செய்யப்பட்டு, அதாவது எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வரப்பட்டு, அதற்கு பின்ன பிரிக்கப்பட்டு ஒரே தரத்தில், அதாவது ஒரே சார்பான கேட்டகரைஸ் பண்ணி அந்த மாதிரி கேள்விகளை தொகுத்து இந்த இப்போது கேள்விகளாக அதிலேருந்து ஒரு 10 கேள்விகளை எடுத்து வச்சுருக்கோம். அந்த கேள்வி யார் கேட்டீங்க, எந்த குரூப் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் கேட்டீங்க அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணியிருக்கோம். சர்டன் கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் ஆடிட்டர்ஸ், சர்டன் கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் அட்வொகேட்ஸ், அந்த குரூப்பும் பண்ணியிருக்கோம். அந்த கேள்விகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளை இப்பொழுது தலைவரிடம் கேட்டு அவரிடமிருந்து அவருடைய பதிலை கேட்டு தெரிந்து கொள்வோம். இதற்கு திரு ஸ்ரவன் அவர்களையும் திரு சுந்தரராமன் அவர்களும் இந்த கேள்விகளை கேட்பாங்க. ஐயா வாங்க. பேரும் சொல்லிடுறேன், யார் யார் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 10%க்கு மேலே நபர்கள் கேட்ட கேள்வியை தான் கொலேட் பண்ணியிருக்கோம். இந்த கேள்வி கேள்வியை சொல்லிட்டேன், யார் யார் கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன். நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம். இப்போ அவங்களுக்கு பிஜேபி எப்படி யூஸ் பண்ண போகுது, நாங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம்னா நாங்கள் எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்காங்க. நாங்கள் இந்த ப்ரொஃபஷனும் பண்ணுறோம், ஃபுல் டைம் பாலிடிக்ஸில் வர முடியாது, நாங்கள் என்ன பண்ணலாம்? முதல் உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லணுங்க. கிட்டத்தட்ட 1412 பேர் உடைய ப்ரொஃபைல் இதில் இருக்குதுங்க. 1412 பேர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணி சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு பெரிய நன்றிங்க. ஒரு ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கட்சியை தாண்டி பொதுமக்கள் தங்களுடைய நேரத்தை கொடுத்து அரசியலை கவனிக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்கின்ற அர்த்தம். வேறு வேறு வேலை இருந்தாலும் கூட இது எனக்கு ரொம்ப முக்கியமானது, என்னுடைய சமுதாயத்திற்கு முக்கியமானது, என்னுடைய நாட்டிற்கு முக்கியமானது. இதிலே நான் எந்த பணியில் இருந்தாலும் கூட சிறிது நேரத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன் என்று இந்த அரங்குக்கு யாரெல்லாம் வந்திருக்கின்றீர்களோ இதை பார்க்கும் பொழுதே நிச்சயமாக ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் நன்றாக இருக்கிறது என்பதற்கு ஒரு ஊர்ஜிதங்க. எனக்குலாம் அரசியல் கட்சியில் நீங்கள் 1000 பேர் வச்சு கூட்டம் போட்டால் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுங்களா? ஒரு அரசியல் கட்சி, இப்போ கட்சி எத்தனையோ நடத்துகிறாங்க தமிழகத்தில், 1000 பேர்த்த கூட்ட சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டம் 1000 பேர்த்த கூட்டுறக்கு, ரொம்ப கஷ்டம். அதை போய் பூத்தளவில் கொடுத்து அவங்களுக்கு வண்டியெல்லாம் கொடுத்து ஊர் ஊராக போய் பேசி போஸ்ட் ஒட்டி, இல்லை நீ 6 மணிக்கு மேலே வச்சா நான் வரமாட்டேன், 6 மணிக்கு நான் கிளம்பி போகணும். அப்போ பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா காமன் மேன் இஸ் டிஸ்கஸ்டட் வித் பாலிட்டிக்ஸ். காமன் மேன், ஏன்னா அதே பேச்சு
அதே ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சு அதையே திரும்ப திரும்ப உருட்டி. இப்போ திமுக பேசுகிறாங்க பாருங்கள், 1950 கழட்டி போட்ட பழைய செப்பல் எடுத்து மாட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. வடக்கு தெற்கு, வடக்கு தேய்கிறது வளர்கிறது. இது அண்ணாதுரை அவர்கள் 1950 இந்த செப்பல் பழசாயிருச்சு, இது கடிக்குதுன்னு கழட்டி போட்டாங்க. ஸ்டாலின் ஐயா வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக தொலையிருக்கார். ஏதாச்சும் கிடைக்குமா அறிவாலயத்துலேன்னு ஒரு ரூமா தொலாயி கடைசியில் எதுவும் இல்லாதனால அந்த பிஞ்சு போன பழைய செருப்படுத்து போட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்திருக்காரு. நானும் வடக்கு தெற்கு பேசுகிறேன். அதனால் மக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சராசரியான மனிதன் எல்லாம் யூடியூப்பில் வந்துடுது சார். இப்போ கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இங்கே வந்து தான் கேட்கணும் அவசியம் இல்லை இல்லையாங்கண்ணா. இப்போ நான் கூட உங்கள் பேச்சை வெளியே போகும்போது தான் கேட்க போகிறேன். வந்து தான் இல்லை ஐயாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க மேடைக்கு வந்தேன். அதனால் இன்றைக்கி ஐயாவுடைய பேச்சை இங்கே கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ரமேஷ் ஐயாவுடைய பேச்சை கேட்கணும் அவசியம் இல்லை. அதை தாண்டி இங்கே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அது நீங்கள் எல்லாம் முக்கியமானவர். லுக் அட் யூ ஆர் வெரி ப்ரொஃபஷனல்ஸ். இந்த கடைசி காலத்தில் பாருங்கள் எத்தனை அட்வொகேட்ஸ், எத்தனை சிஏ, மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஜினியர்ஸ், எல்லாம் ஹைலி குவாலிஃபைட் பீப்புள். எவ்ரி மினிட் ஆஃப் யர் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த சொசைட்டி. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு நம்ம வரணும் அப்படின்னு. இதுதான் சார் எங்களுடைய ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு. பிகாஸ் பாலிட்டிக்ஸ் இந்த 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக, இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக என்னுடைய எதிர்பார்ப்பு ஏதோ அந்த 30 நாளில் போய் கேம்பெயின் பண்ணித்தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த எலெக்ஷன் இருக்கக்கூடாது சார். ஏன்னா 9 வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணி இத்தனை விஷயங்கள் செய்து இத்தனை இடங்களில் பேசி இத்தனை தலைவர்கள் அதை புட்டு நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு 30 நாள் பண்ணுற கேன்வாஸிங்கில் தான் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா எங்கேயோ ஜனநாயகம் தவறாக இருக்குன்னு அர்த்தம் சார். 9 years யூ ஒர்க், யூ ஹவ் ஸ்லாக்ட். அது பிஎம் மாதிரி ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த நாட்டுக்காக பாடுபட்டு அதை நாம் கிட்டத்தட்ட 3650 நாட்கள் நீங்கள் அதை பார்த்து ஒரு 30 நாள் தான் வெற்றி தோல்வியை டிசைட் பண்ண போதுன்னா there is something fundamentally wrong with the democracy. மேபி அது 1% 2% ஷிஃப்ட் பண்ணலாம். அந்த லாஸ்ட் மினிட் ஒரு 2% இங்கே அங்கே கொண்டு போகலாமோ தவிர எலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடியே மக்கள் தெளிவாக இருந்திருக்கணும். ஓகே, அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, ஐ வாண்ட் அ கண்டினியூட்டி, ஐ வாண்ட் பிஜேபி டு கம் டு பவர் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்கய்யா. இரண்டாவது, உங்களை போன்றவர்கள் நீங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப். காரணம், தினமும் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக சந்திப்பீங்க. ஸோ ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி உங்களுக்கு பாலிட்டிக்ஸ். ஏன்னா நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கூட we have touched you in some way. அட்வொகேட்டாக இருக்கீங்க. 1824 கொலோனியல் லாஸை நாங்கள் ரிப்பீல் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த டேட்டாவை சொல்கிறேன்னா சார், காலையில் தான் அட்வொகேட் மீட்டிங் முடிச்சுட்டு வர்றாங்க. 1824 கொலோனியல் லாஸ் we have repealed. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தாங்க. மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் அது ஒன்று ரிப்பீல் பண்ணியிருக்கோம், பழைய மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கணும்னு அந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. பல்லு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் வச்சுருந்தோம் பாருங்கள். அதெல்லாம் we just repealed it. Teeth should be cleaned அப்படின்னு. அப்போ தான் அந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு அவர் பொருத்தமானவர் அப்படின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ரிப்பீல் பண்ணிங்க. 1824 லாஸ் இட் ஹஸ் கான். 3 முக்கியமான சட்டங்களை திருத்தி இருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பீனல் சட்டங்கள், இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மேஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் வந்த பிறகு ஹைகோர்ட்டினுடைய சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் 208 வேக்கன்சி அதிகப்படுத்தியிருக்கோம். அதாவது 208 புதிய ஜட்ஜுகளுக்கான வேக்கன்சியை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் மொத்தமாக ஹைகோர்ட் ஜட்ஜே பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் 1100 அங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாஸ்டர் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த மாதிரி உங்களுடைய துறையில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை ஒரு பேசும் பொருளாக எல்லாத்துக்கிட்டையும் போயிருக்கணும். ஒரு டெய்லி இன்ட்ராக்ஷனில் எப்படி இந்த அரசு 10 ஆண்டுகளில் என்னுடைய வேலையை சுலபமாக்கியிருக்கிறாங்க, இந்த ஆண்டு 10 வருஷத்தில் எப்படி ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை பெட்டர் பண்ணியிருக்காங்க, அல்லது என்சிஎல்டி கேஸாக இருக்கலாம், எப்படி நம்முடைய அரசு வந்த பிறகு பல விஷயங்களில் உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்மூத்தன் பண்ணியிருக்கோம். இது குறிப்பாக அட்வொகேட்டாக வந்திருக்கக்கூடிய ப்ரொஃபஷனுக்கு. அல்லது நீங்கள் எல்லாருமே தினமும் ரோடு பயன்படுத்துகிறீங்க, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயன்படுத்துகிறீங்க. 74 விமான நிலையங்கள் இருந்துச்சுங்க 2014. டுடே we have taken it to 148, 148. we have doubled it. இன்றைக்கி எல்லாம் மெடிக்கல்னு பேசுகிறாங்க சார். 2014 இந்தியாவில் மொத்தமாக மெடிக்கல் சீட் இருந்ததே 57,000. இன்றைக்கி 1,09,000 கொண்டு போயிருக்கோம். டபுள் த மெடிக்கல் சீட் ஆல்சோ. ஸோ இந்த இம்பேக்ட் உங்கள் துறையில் நீங்கள் பேசணும் அப்படிங்கிறதான் எங்களோட எதிர்பார்ப்பு சார். இது நீட்டு வேணும், நீட்டு வேண்டான்னு ஒரு குரூப் சுற்றுறாங்க. இன்றைக்கி நீட்டை பற்றி பேசுகிறோம். நீட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் மெடிக்கல் சீட்டை டபுள் பண்ணியிருக்கார். he has increased the vacancy, he has built better airports, he has improved the connectivity. இதை போன்ற விஷயங்கள் உங்களை போன்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ்
ஒரு ஃபோரத்தில் நீங்கள் பேச ஆரம்பித்தாவே அந்த விஷயங்கள் நன்றாக ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் கேதர் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை சார். அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் அப்போ யூ ஆல் ஹேவ் அ பவுண்டட் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, குறிப்பாக அந்த 30-35 நாட்கள். இப்போ நம்மனால நான் ஒரு கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட இங்கே வந்தவங்க நிறைய பேர் இண்டிபெண்ட் அப்சர்வராக ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் மோடி 3.0 அதுக்காக வந்திருக்கீங்க. மோடி அவர்களை 3வது முறையாக அமர்த்த வேண்டும். அப்போ உங்களால் இந்த நாட்டுக்காக ஒரு மைனர் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ண முடியுமா? கேன் யூ ஸ்பேர் டெய்லி 2 hours in the morning, 2 hours in the evening, மேபி 4 to 5 hours every day for 30 days, 150 மணி நேரம் உங்களுடைய தெரு, உங்களுடைய பூத்து, உங்களுடைய வார்டு, உங்களுடைய கிளையண்ட்ஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், உங்களுடைய சோஷியல் மீடியா, உங்களுடைய ஃபாலோவர்ஸ், நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், அது எல்லாமே மோடி 3.0வை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு கேள்வி. இது யார் எங்கே இருந்தாலும் கூட ஒரு காளிதாஸ் அவர்கள் தான் வேலை செய்ய வேண்டும், அல்லது மேலே இருக்கக்கூடிய கருணாகராஜ் அவங்க தான் வேலை செய்யணும், இல்லை தம்பி SG சூர்யா அவங்க தான் வேலை செய்யணும், இல்லை சகோதரர் வினோத் செல்வம் அவங்க தான் வேலை செய்யணும், இல்லை உமானந்த் அக்காவுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அவங்க தான் வேலை செய்ய வேண்டும் என்பதை தாண்டி ஒரு நல்ல நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்குங்க. தட் இஸ் யுவர் டியூட்டி. அப்படி தான் நான் பார்க்குறேங்க. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே ஒரு ஸ்டேபிள் சொசைட்டியில் இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் 3வது முறையாக வரணும். அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், யூ கேன் கால் அப் சம்படி. நான் போன டைம் ஒரு பையன் என்கிட்ட சேலஞ்சாக சொன்னார், சார் என்னோட கான்டாக்டில் 1300 பேர் இருக்காங்க. நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்த பொழுது ஒரு சின்ன தம்பி ஆஃபீஸ் வந்தார். நான் கேட்டேன், தம்பி நீங்கள் என்ன கட்சிக்கு செய்ய போகிறீங்க? சார் அந்த 1300 பேர்த்தையும் நான் ஃபோன் பண்ணி லோக்கல் பாடி கேண்டிடேட் பிஜேபிக்காரங்க யார் இருக்காங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு ஒரு டைம் நான் ஃபோன் பண்ணுவேன் சார் அப்படின்னாரு. அது எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். அப்படின்னா நீங்கள் டெய்லி உங்களுக்கு இருக்கிற 10 நாளை 130 பேர்த்த பிரித்து காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே உங்கள் வேலையில் ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணி, அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, அக்கா எப்படி இருக்காங்க, அங்கே லோக்கல் பாடி கேண்டிடேட்னா நான் உங்கள் சார்பாக கேட்குறேன், ஓட்டு போடுங்க. ஸோ என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் சார், பிகாஸ் செல்ஃபோன் இஸ் இன் யுவர் ஹேண்ட். இன்னைக்கு கூட இங்கே இடத்துல பேசினேன் சார். திஸ் ஆப்பிள் ஹஸ் மேட் ஷுவர் இந்த லேட்டஸ்ட் ரிலீஸில் 1975 வேர்ல்டில் இருந்த எல்லா கம்ப்யூட்டிங் பவரும் ஆப்பிளினுடைய லேட்டஸ்ட் ஃபோன் ஒரு ஃபோனுக்குள்ளே இருக்குது சார். கம்ப்ளீட் வேர்ல்ட்ஸ் கம்ப்யூட்டிங் பவர் இஸ் இன் ஒன் ஃபோன். அந்த 3 nm சிப்பில் கொண்டு வந்திருக்கான். ஸோ உங்கள் ஃபோன் இஸ் அ மிராக்கிள், சோஷியல் மீடியா இஸ் அ மிராக்கிள். நீங்கள் வெயிலில் வேர்வையில் இறங்கித்தான் நடந்து போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சென்னை மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா நியூ ரூல் ஹஸ் கம். 1000 ஓட்டர் எங்கே இருக்காங்களோ அங்கேயே பூத்து வந்துடும். யூ வில் see in this election. 1000 ஓட்டர் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த பூத் வில் கம் தேர், பக்கத்தில் நியரஸ்ட் இருக்கும். முதல்ல மாதிரி உங்களை தூக்கி ஏப்போ பிப்போ சிப்போ டிப்போ அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. யூ வில் see 1000 ஓட்டர்ஸ், பூத் வில் கம் க்ளோசர் டு யர் ஹோம். அப்படி நீங்கள் ட்ரெஸ் கூட மாற்ற வேண்டாம். யூ பி இன் யுவர் டிஷர்ட், யூ பி இன் யுவர் ஷார்ட்ஸ். நீங்கள் காலையில் ஒரு க்ரோசரி போய் வாங்கிட்டு அப்படியே வந்து அந்த க்யூவில் நின்று ஓட்டு போட்டு அப்படியே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டோ உங்கள் காலனிக்குள்ளேயோ உங்கள் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயோ போய்க்கலாம். ஸோ அது நமக்கு ஒரு இப்போ எக்ஸ்கியூஸ் இல்லை அதுக்காக நான் காலையில் எழுந்திரிச்சு 1 hour ஸ்பேர் பண்ணி என் டிரைவரை கூப்பிட்டு அல்லது நானே வண்டி ஓட்டி என் டிரைவருக்கும் தொந்தரவு பண்ணி அவர் ஓட்டையும் கெடுத்து நானும் அங்கே போய் நின்னதுக்கப்புறம் அவன் ஜாலியாக சொல்லுவான், சார் ஓட்டு இங்கே இல்லை வேறு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. நீங்கள் கேட்பீங்க எங்கே சார் இருக்குது, நீங்களே கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி வந்து பக்கத்தில் எந்த பூத்துன்னு. ஸோ நிறைய பேர் அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைக்காகவே வாக்கு செலுத்துறதுக்கு போகிறதில்ல. ஸோ இங்கே நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் ஏரியாவுடைய பூத் ஏஜெண்ட்டை கண்டுபிடிச்சி BLA2 கண்டுபிடிச்சி பிஜேபியில், அண்ணா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 600 பேர் இருக்கோம், 600 பேர்த்துக்கும் பூத் ஸ்லிப் நான் கொடுக்குறேன். ஒரு நாள் முன்னாடி நீங்கள் வந்து பூத் ஸ்லிப் என் கையில் கொடுத்துருங்க. எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கி, சார் இதான் பூத் ஸ்லிப்பு, இதான் ஓட்டிங் ஏரியா, இங்கே தான் நீங்கள் போய் ஓட்டு போகணும், நான் பூத் ஸ்லிப் கொடுக்க முடியுமா? ஸோ அதனால் அவருடைய கேள்விக்கு வந்து ஏகப்பட்ட வேலை செய்யலாம் சார். மொபிலைசிங் பீப்புள் டு ஓட், என்கரேஜிங் பீப்புள் டு ஓட், ஃபார்மிங் அன் ஒப்பீனியன். இந்தியா ஒரு நல்ல நாடாக, ஸ்டேபிளான ஒரு நாடாக மோடி 3.0 உருவாக்குவதற்கு ஏகப்பட்ட வேலைகளை உங்களால் செய்ய முடியும். நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்த ஹாலுக்கு வந்திருக்கீங்க, ஒரு 2 மணி நேரம் கொடுக்குறீங்கன்னா நான் சொன்ன வேலைகள் உங்களுக்கு பெரிது கிடையாதுங்க. நீங்கள் இன்றைக்கி வந்தது தான் பெருசு. ஸோ நிச்சயமாக இந்த மாற்றத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முந்தின கேள்வி கேட்டது வந்து வைஷ்ணவி சைக்காலஜிஸ்ட்டு, லக்ஷ்மி நாராயணன் அசோக் நகர்லேருந்து, ரமேஷ் ராமமூர்த்தி CA, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க சார். அடுத்த கேள்வி ஃபேன் ஃபேவரட்னு சொல்லலாம். 1/6 ஆஃப் த ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, முதல் கையெழுத்து HRNC அபாலிஷன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதில் 3 பங்கு கேள்வி இருக்குது. 3 பக்கம் 3 பங்கு. ஒன்று வந்து ஒரே கையெழுத்தில் HRNC டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா முதல். 2வது கோயில்களை அப்போ யார் பார்த்துப்பாங்க. 3வது இப்போ 20% ஆஃப் கோயில் கலெக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ அது போச்சுன்னா கவர்மெண்ட்டோட ஏற்கனவே காசு இல்லைன்றாங்க, இந்த காசும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த 3 பார்ட்டு
எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. முக்கியமான கேள்வியை சரியான நேரத்தில் கேட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கும் வந்து ஒரு வாய்ப்பு, இதுக்கு ஒரு பாலிசி கைட்லைன் எங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய திங்கிங் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்புங்க. சார், இன்றைக்கி எதற்காக நாம் ஹெச்ஆர்என்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம்? ஏன் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் என்றால், ஹெச்ஆர்என்சி அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்கிறாங்க. இதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஹெச்ஆர்என்சி போகணும். செகண்ட் வரலாம் சார், எப்படி அதை சரி பண்ண போகிறோம், வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்லாம் நான் ஷேர் பண்ணுறேங்க சார். கோயில் யாருக்கிட்ட போகணும்? இன்றைக்கி சென்னையில் காளிகாம்பாள் கோயில் உதாரணமாக எடுத்துக்கலாம் சார். இட்ஸ் வெரி ஃபேமஸ் டெம்பிள். காளிகாம்பாள் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம். இப்போ காளிகாம்பாள் கோவில் யாருக்கு சொந்தம்? விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தம். இப்போ காளிகாம்பாள் கோயில் எப்படி நடத்துகிறாங்கன்னா, 10,500 விஸ்வகர்மா சமுதாயம் சென்னையில் இருக்கிறவங்க, அவங்க 6 ட்ரஸ்டியை தேர்ந்தெடுக்கணும். ஸோ எவ்ரிபடி வில் ஓட். எவ்வளோ டெமோக்ராட்டிக் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் த டெம்பிள் பிலாங்ஸ் டு அ கம்யூனிட்டி. அதுக்கு தான் கோயில் கட்டினாங்க. எல்லா கோயிலுக்கும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுசு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி டெம்பிள் இஸ் லைக் திஸ். 10,500 பேர் ஓட்டு போட்டு 6 ட்ரஸ்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ 6 ட்ரஸ்டி தேர்ந்தெடுத்தாச்சு சார். இந்த வாரம் இந்த 6 ட்ரஸ்டி ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ சேர்மன் வில் கம் அண்ட் சிட். ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டி. அதனால தான் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அப்பர் காஸ்ட்டு லோவர் காஸ்ட்டு இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன நான்சென்ஸ்லாம் இத்தனை ஆண்டுகளாக பண்ணாங்களோ, எத்தனையோ கோயிலில் பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் there is nothing called upper caste and lower caste. இதை வச்சு தான் அவங்க அரசியலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவிலினுடைய முதல் வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு. அவங்க ஓட்டு போட்டு அந்த கோயிலை ரன் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயிலுக்கும் இது பொருந்துங்க ஐயா. ஒரு காளிகாம்பாள் கோயிலை உதாரணமாக சொல்கிறேன். ஒரு சேர்மன் வந்துடுறாங்க. அரசு கம்ப்ளீட்டாக கோயிலேருந்து வெளியே வந்துடணுமா? அப்படி இருக்க முடியாது சார். ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே கண்டிப்பாக அரசுக்கு வந்து ஒரு இடம் இருக்கணும். அது எந்த லெவல் இருக்கணும்? இப்போ இந்த 6 பேர்த்துக்குள்ளே சண்டை, சேர்மன்னால் ஒரு முடிவு எடுக்க முடியல, அல்லது தே வாண்ட் அ கிராண்ட் ஃப்ரம் அ கவர்மெண்ட். ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்டோமெண்ட் இருக்குது சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்டோமெண்ட்டுங்கிற வார்த்தை கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் பொழுதே நம்முடைய மேக்கர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்டோமெண்ட்டை கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஒரு காரணத்துக்காக வச்சுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இருக்கணும், ஆனால் இதற்காகவே கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. தாசில்தாருக்கு இருக்கக்கூடிய பல வேலையில் ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டு, ஒரு லேண்டு பிரச்சனை, அதை திரும்ப ரீக்ளைம் பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கும் கோயிலுக்கு ஒரு பிரச்சனை, தாசில்தார் லெவலில் இதை போன்ற அலுவலக ஆஃபீஸர்ஸ் எத்தனையோ வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தாசில்தார் ஒரு கோயில் வேலையை ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அத்தாரிட்டியாக இருக்கணுமோ தவிர, இவர்களே கோயிலுக்குள்ளே போய் டிஸ்பியூட்டை ஏற்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி ஒரு ஜேசியினுடைய வேலை என்ன சார்? எந்த கோயிலில் சண்டை போடுவாங்கன்னு உட்காந்துருக்காங்க. இந்த கோயிலில் சண்டை போட்டால் ஹெச்ஆர்என்சி உள்ளே கொண்டு போயிடலாம். இப்போ தமிழ்நாட்டினுடைய ஃபேவரட் ஸ்டைல் என்ன சார்? இப்போ திமுக குலதெய்வம் கோயிலில் எங்கேயெல்லாம் சண்டையாக உள்ள ஹெச்ஆர்என்சி போயிட்டுருக்கு. நீ 2 பேரும் சண்டை போட்டியா, உனக்கு 2 செட் ஆகலையா, அதை சால்வ் பண்ண வேண்டும் என்கின்ற இது கிடையாது அவங்களுக்கு. ஊரில் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு தாசில்தாரை வச்சு எல்லா ஊர் மக்கள்லாம் வந்து உட்காருங்க, ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, சால்வ் பண்ணுவோம். அது போன்று எங்கேயும் ஹெச்ஆர்என்சி நடத்தாது சார். சண்டையா ஒரு குரூப் நேராக ஹெச்ஆர்என்சிட்ட போய் பெட்டிஷன் போடுறாங்களா, ஹெச்ஆர்என்சி ஆக்டினுடைய செக்ஷன் இன்வோக் பண்ணி நேராக போய் அந்த கோயிலை கண்ட்ரோல் எடுத்து ஃபிட் ஆஃபீஸர் போட்டுருவாங்க சார். இது வந்து நாங்கள் ஏதோ மேம்போக்காக அப்படியே பேசல சார். நிறைய ஸ்டடி பண்ணி யோசித்து ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் இருக்கிறனால தான் ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய பாத யாத்திரை 100வது தொகுதியில் நாங்கள் சொன்னோம் ஹெச்ஆர்என்சி நம்ம எடுத்துருவோம். ஸோ டெம்பிள்ஸ் ஹவ் டு கோ பேக் டு த கம்யூனிட்டி டு சஸ்டைன் இட் செல்ஃப். இல்லை டெம்பிள் சஸ்டைன் ஆகாதுங்க சார். இன்றைக்கி கோயிலை பொறுத்தவரை 12%, 6%, 18% மட்டும்தான் உங்களுடைய உண்டியல் பணத்தை எடுக்க முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் 12%, ஆடிட்டிங் காஸ்ட் 6%, 18%. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர்என்சி அதிகாரியினுடைய டீ செலவுக்கு அவங்க போடுற சென்னையில் போடுற மீட்டிங் செலவை ஏதோ ஒரு ஹெச்ஆர்என்சி கோயில் கணக்கு காட்டியிருப்பான். இனோவா கார் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி திருச்செந்தூர் டெம்பிளில் 5000க்கு மேற்பட்ட பசுக்கள் தானமாக கொடுக்கப்பட்டது ஆடிட்டிங்கில் இல்லை. தட் இஸ் மிஸ்ஸிங். பழனியில் போன வாரம் பழனி அஃபீஷியலாக பஞ்சாமிர்தம் டெம்பிள் விற்கக்கூடிய கடையில் ஊசி போன பஞ்சாமிரத்தை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் லாஸ்ட் வீக். ஸோ தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தி செகண்ட் காஸ் 1, உன் வேலையை நீ சரியாக செய்யலை, அதனால் நீ வெளியே போயிடணும். இது ஆப்ஷன் நம்பர் 1, காஸ்ட் நம்பர் 1. காஸ்ட் நம்பர் 2, உன் வேலையை நீ தப்பாக பண்ணுற, இன்எஃபிஷியண்ட்டாக பண்ணுற. நீ உள்ளே போய் ஒரு 6 கால பூஜைக்கான எண்ணெய் எங்கேருந்து வாங்குற, திரி எங்கேருந்து வாங்குற, எங்கே போய் வாங்கின, இதுக்காக நீ நோட்டு போட்டு எடுக்கிறியோ தவிர உண்மையாலும் அந்த கோவில்
ஒரு சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் அந்த கோவில் என்ன வேலை நடந்திருக்கணுமோ அதற்கு ஹெச்ஆர்என்சி ஒரு காஸ் அண்ட் எய்டு அது பண்ணாமல் இருக்குது சார். இப்போ மூன்றாவது, இப்போ எல்லா கோவிலையும் ஹெச்ஆர்என்சி எடுத்துட்டோம் டசன்ட் மீன் கவர்மெண்ட்டுக்கு அங்கே கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை சார். கவர்மெண்ட் ஸ்டில் ஹஸ் காட் அ கண்ட்ரோல் அட் த தாசில்தார் லெவல். த கவர்மெண்ட் ஸ்டில் ஹஸ் காட் கண்ட்ரோல் அட் அ கலெக்டர் லெவல். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு செக்குலர் லேண்டில் ஒரு மண்ணில் இருக்குது. அவங்களுக்கு கண்ட்ரோல் எங்கே? when there is a dispute, when there is a court procedure, when there is a land issue, when there is a land procedure. எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஹெச்ஆர்என்சி எடுக்கணும்? கர்நாடகாவில் ஹெச்ஆர்என்சி இருக்குது. ஏன் அண்ணாமலை நான் கர்நாடகாவை பற்றி பேசலை சார். கர்நாடகா ஹெச்ஆர்என்சி வந்து ஒரு ஹிந்து ஃபேத்தை ஒழிக்கணும் நாங்கள் இல்லை சார். பட் இங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி மட்டும்தான் ஒரு ஃபேத்தை ஒழிக்கணும். நீங்கள் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் வரும் பொழுது யாராச்சும் டைம் இருக்கிறவங்க தமிழ்நாடு அசம்பிளியில் கம்யூனிஸ்ட்டுக்கும் அப்போ காங்கிரஸுக்கும் நடந்த டிபேட்டை நீங்கள் பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 1950s ஹெச்ஆர்என்சி ஆக்ட் வந்த பொழுது இதை கம்யூனிஸ்ட் எதிர்த்தாங்க, கம்யூனிஸ்ட் அப்போஸ் பண்ணாங்க. ஆஃப் ஆல் பீப்புள் தமிழ்நாட்டுக்கு ஹெச்ஆர்என்சி ஆக்ட் வரக்கூடாது. தென் தே ப்ராமிஸ்ட் இல்லை ஹெச்ஆர்என்சி வில் ஒன்லி எய்ட் அண்ட் ரெகுலேட். ஏற்கனவே கோயில் இருக்கக்கூடிய என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ நாங்கள் எய்டு பண்ணி ரெகுலேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கோ தவிர நாங்கள் எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய மாட்டோம்னு கன்வின்ஸ் பண்ணி தான் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தமிழக சட்டமன்றத்தில் பாஸ் ஆச்சு. ஃப்ரீயாக இருக்கிறவங்க அந்த டிபேட்டை நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி யாராச்சும் சொல்ல முடியுமா ஹெச்ஆர்என்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதே டு எய்ட் அண்ட் ரெகுலேட்னு சொல்ல முடியுமா சார்? இல்லை இல்லை. வன்மம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு கோயிலுக்குள்ளே எப்படி போகணுன்னு யோசிக்கிறாங்க. குறிப்பாக சிதம்பரம் தீட்சிதார் இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷன்ஸை பல இடத்துல தொடர்ந்து வயலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ஒரு வன்மத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதனால்தான் கோவில்கள் கம்யூனிட்டியை நோக்கி போகணும், டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கணும். அல்லது கம்யூனிட்டிக்கு இல்லாமல் அந்த ஊருக்கு சொந்தம். இன்றைக்கி நீங்கள் திருத்தணி போங்க சார். திருத்தணியில் அந்த உள்ளூர் மக்கள் முருகப்பெருமான கிட்ட வரைக்கும் போய் வழிபடுறதுக்கு காலங்காலமாக அவர்களுக்கு அனுமதி. ஆனால் இன்றைக்கி திருத்தணியில் உள்ளூர் மக்கள் போய் முருகப்பெருமானை போய் பார்க்கணுன்னா 200 ரூபா பணம் வாங்கிட்டு அந்த ஸ்பெஷலுக்குள்ளே போய் நிற்கணும். யாத்திரையின் போது அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சார் எங்கள் ஊர் கோயில் ஃபஸ்ட்டு ரைட் எங்களுக்கு, நாங்கள் ஏன் 200 ரூபா பணம் வாங்கிட்டு ஏன் போகணும்? ஸோ the fundamental concept of temple itself is defeated. டெம்பிள் ஃபஸ்ட்டு ரைட் பிலாங்ஸ் டு தட் லொக்காலிட்டி. அந்த ஊர் மக்களுக்கு தான் முதல் ரைட். நாமெல்லாம் டூரிஸ்ட். நான் கரூர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருத்தணி போகிறேன்னா சார், நான் யாராக இருந்தாலும் மை ரைட் இஸ் செகண்டரி டு த பீப்புள் ஆஃப் திருத்தணி. அது திருத்தணியில் யாராக வேணாலும் இருக்கட்டும், எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்ட மக்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ரைட் அவங்களுக்கு. இதை உடைப்பதற்கு எந்த ஹெச்ஆர்என்சிக்கு அனுமதி இல்லை சார். இது மூன்றாவது பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த மண்ணினுடைய தன்மை. நான்காவது பிரச்சனை, இன்றைக்கி எல்லா கோயிலும் எப்படி இருக்குது சார்? டெம்பிளில் இவ்வளோ பணம் வருது, அதான் நீங்கள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டு டெபாசிட்டில் வச்சுருக்கீங்க 300 கோடி 340 கோடி காலங்காலமாக வச்சுருக்கீங்க. டெம்பிளை சுற்றி எப்படி இருக்குது சார்? இந்த சீவேஜ் வெரி பேட். டெம்பிளுக்கு வர்ற பக்தாதிகளுக்கு அப்சல்யூட்லி ஜீரோ ஃபெசிலிட்டி. ஸ்ட்ரே புல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸ்மெல் எல்லா இடத்துலையும் இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய ரோடு பாட் ஹோல்ஸாக இருக்கும். கடவுள் என்ன சார் பாவம் பண்ணார்? கடவுள் பேரில் காசு வாங்கி அதை என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அந்த கோவிலை சுற்றி கூட அடிப்படை வசதி செய்ய முடியவில்லை என்றால் எதற்கு அந்த பணம்? அதனால் திரும்ப உள்ளூர்காரங்களுக்கும் கம்யூனிட்டிக்கு இது போகும் பொழுது யூஸ் அ சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தட் ரீஜன். திருத்தணியிலிருந்து வரக்கூடிய பணத்தினுடைய ஒரு சதவீதம் திருத்தணியினுடைய வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும். மக்கள் ரோட்டில் அத்தனை பேர் திருத்தணிக்கு வருவாங்க, give them better roads. திருத்தணி லாட்ஜில் தள்ளுவாங்க, give them better lodges. அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி. அந்த ஊருக்கு டெவலப் பண்ணிட்டு எ சர்டன் பர்சன்டேஜ் யூ கான்ட்ரிபியூட் டு த ஸ்டேட் காஃபர். அதில் நீங்கள் எடுத்து பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணு. ஸோ இட்ஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் சார். ஆனால் இது ஒரு இந்த மாதிரி ஒரு லைனில் போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இந்த மாதிரி லைனில் போகணும், கம்யூனிட்டி ஓரியன்டாக போகணும், அந்த ஊர் ஓரியன்டாக போகணும், ஊருக்கு ஃபஸ்ட்டு ரைட் இருக்கணும், ஊரினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஷுட் கோ, then it should come to the overall kitty. ஸோ அதனால் எங்களுடைய ஐடியாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இது செயல்படுத்தக்கூடிய ஐடியா என்று நாங்கள் நம்புகின்றோம். அதனால தான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறோங்க. நமக்கிட்ட 2 வருஷம் இருக்குது டிபேட் அண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எதிர்கட்சிகள் இல்லை, அண்ணாமலை அவர்கள் சொல்வது போய், பாரதிய ஜனதா கட்சி சொல்வது போய், இந்த பாயிண்ட் எல்லாம் இன்ஃபீஸபிள், அது எப்படி கம்யூனிட்டி கொடுக்க முடியும், அது எப்படி ஊருக்கு கொடுக்க முடியும், நாங்கள் சென்ட்ரலைஸ்டாக சென்னையிலிருந்து தான் ரன் பண்ணுவோம், நாங்கள் கோயிலே பார்த்துருக்க மாட்டோம், ஆனாலும் சென்னையிலேருந்து ஜேசி ரன் பண்ணுவார் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் உங்கள் முன்னாடி வைக்கட்டும் சார். இட்ஸ் டெமோக்ராட்டிக் வே. ஒரு சட்டத்தை டெமோக்ரஸியில் கொண்டு வந்தீங்க, அதே சட்டத்தை ரிப்பீல் பண்ணுறதுக்கு டெமோக்ரஸியில் நம்ம ஆப்ஷன் வச்சுருக்கோம்.
ஸோ கம் 2026 people decide which way they want to go. அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. 2024 இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த எலெக்ஷனுமே இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷன் இல்லை சார். நீங்கள் பாருங்கள், எலெக்ஷனுக்கு முன்னாடி சனாதன தர்மம் பேசுவாங்க. சார் 2024 எலெக்ஷன் சனாதன தர்மம் வச்சுக்கலாமா தமிழ்நாட்டில் வாங்கினா, இல்லை அது எலெக்ஷன் முடிஞ்சு தான் பேசுவாங்க. இது எப்படின்னா அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமை மட்டும் அன்னை அடிக்க மாட்டேன், வியாழக்கிழமை சண்டைக்கு வரமாட்டேன், வெள்ளிக்கிழமை கூச்சல் போட மாட்டேன், சனிக்கிழமை கத்த மாட்டேன். அப்போ எந்த கிழமையா நீ சண்டைக்கு வருவேன்? ஸோ தமிழ்நாட்டில் பேர்னிங் இஷ்யூஸ் எதுவுமே பப்ளிக்கிட்ட வைக்கல சார். நீட்டு வேண்டுமா வேண்டாமா வைக்கவில்லை. சனாதன தர்மம் எப்படி வைக்கவில்லை. ஹெச்ஆர்என்சி ஆக்ட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா வைக்கல. ஸோ தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வேண்டாம் இவர் வேணும் அப்படிங்கிறத நடக்குது. ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் சார் வேறு வெரி கிளியர், வி வாண்ட் இட் டு பி அன் இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷன். லெட் பீப்புள் டிசைட், எனக்கு இது வேணும் இது வேண்டாம். எல்லா கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லட்டும். அதன் பிறகு யார் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி கொண்டு வருகின்றார்களோ அந்த கட்சி தான் சொன்ன நிலைப்பாட்டை செய்யட்டும் சார். நாட் ஃப்ரீபீஸ், நாட் மணி, நாட் ஸ்ப்ளர்ஜிங் கேஷ், பட் ஆன் இஷ்யூஸ். இஷ்யூ பேஸ்டாக தமிழ்நாடு போக வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். அடுத்த கேள்வி வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் டாஸ்மாக் ஒழிக்கிறோம், மது ஒழிப்புலாம் சொல்கிறாங்க, ஆனால் பண்ணவே முடியலை. நீங்களும் வந்து பண்ணுறேன் அப்படின்றீங்க. அது என்ன மாதிரி தாட் ப்ராசஸ்? அது எப்படி பண்ண போகிறோமா, இல்லை அது வந்து ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்கா? பைசா அதனால இல்லை, கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ன்றாங்க, என்ன தான் பண்ண போகிறோம்? சார் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து 3 லட்சம் கோடி சார். 3 lakh crore இஸ் ஆர் டோட்டல் பட்ஜெட். 3 லட்சம் கோடி போடுறோம். நம்முடைய ஓன் கலெக்ஷன் வந்து 2,30,000 கோடி இஸ் வாட் வி கலெக்ட் மணி ஃப்ரம் த ஸ்டேட். 70,000 கோடி இந்த சென்டர் சப்போர்ட்ஸ், கிராண்ட் அண்ட் எய்ட்ஸு, கடன் எல்லாம் வந்து 70,000 கோடி இருக்குது சார். இன்றைக்கி இதில் டாஸ்மார்க் காம்பனண்ட் வந்து 44,000 கோடி ரூபாய் கடைசி பட்ஜெட்டுக்கு நேரடியாக கொடுத்துருக்கு. அடுத்த பட்ஜெட்டுக்கு 52,000 கோடி கொடுக்குது. ஸோ நீங்கள் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா 70,000 கோடி ரூபாய் சென்டர் கிவ்ஸ் யூ, 60,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஸ்டேட் சப்போர்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ ஸ்டேட்டு மொபிலைஸ் பண்ணுற ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,70,000 கோடி. எகெயின் ஐம் கம்மிங் பேக் சார். ஸ்டேட்டு தானாக சிட்டிசன்ட்டு மொபிலைஸ் பண்ணுறது 1,70,000 கோடி, கடன் வாங்கினது 60 கோடி. ஸோ மொத்தமாக ஸ்டேட்டினுடைய பொறுப்பு 2,30,000 கோடி, சென்டர் கொடுப்பது 70,000 கோடி, 3 லட்சம் கோடி. இப்போ ஸ்டேட் மொபிலைஸ் பண்ணுற 1,70,000 கோடியில் டாஸ்மார்க் மட்டுமே 45,000 கோடி. ஸோ அந்த 45,000 கோடி அப்படியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டேட் மொபிலைஸ் பண்ணுற ரெவன்யூ வில் கம் டவுன் டு 1,10,000, 15,000. நீங்கள் 60,000 கோடி கடன் வாங்கின ஸ்டேட் இப்போ 1 லட்சம் கோடி கடன் வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ப்ரிமைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டாஸ்மார்க் எவ்வளோ கஷ்டம் நம்ம தொடர்றதுன்னு. அதே நேரத்தில் தமிழ்நாடு வந்து 8,23,000 கோடி கடன். ஐ திங்க் பிஃபோர் 2026 வில் டச் 10 lakh crore டெப்ட். இந்தியாவில் ஒரு மாநிலம் ஹையஸ்ட் டெப்ட் நம்ம தான் இருக்கோம். 2026 தேர்தலுக்கு முன்பு 10 லட்சம் கோடி ரூபாய் டெப்டை நம்ம தொட போகிறோம். இப்போ டாஸ்மார்க்கை நீங்கள் பிஜேபி சொல்லுது மூட போகிறோம். ஆமாம் சார், பிஜேபி கண்டிப்பாக சொல்கிறோம் மூட போகிறோம். எப்படி சார்? Day 1 nobody in their right mind can close டாஸ்மார்க். நேராக வந்தோடனே கருணாகராஜன்னே, எங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள், உமானந்த அக்கா அல்லது நீங்கள் யாரோ ஒருத்தர் அந்த துறையினுடைய அமைச்சராக வந்து, இல்லை Day 1 நம்ம சொல்லியாச்சுங்க, Day 1 எல்லாம் வாங்க கையெழுத்து கொண்டு போட்டால் டாஸ்மார்க்கில் முடியாச்சு எல்லாத்தையும் சொல்லிடுங்க சார். Day 1 you close டாஸ்மார்க் will create more problems than owning a டாஸ்மார்க். டாஸ்மார்க் திறந்தது கூட அதிக பிரச்சனை நம்ம உருவாக்கும். காரணம் ஆய்வு சொல்லுது சார், 18 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ்க்குள்ளே 19% அடிக்டாக இருக்காங்க. So Day 1 you close the டாஸ்மார்க், you will create so many societal problems. People are addicts, people are drunk. அவங்கள வந்து நீங்கள் Day 1 எங்கே அனுப்புவீங்க? ஸோ நான் டாஸ்மார்க் எங்கள் ப்ரொப்போசல் பல இடத்துல சொல்கிறது, Year 1 1/3 will go, Year 2 2/3 will go, Year 3 100% will go. இப்போ 1/3 போயிடுச்சு, 2/3 போயிடுச்சு, 100% போயிடுச்சுன்னா Year 1 தமிழ்நாடு ஃபுல்லாக டி அடிக்ஷன் சென்டர்ஸ் ஒரு தாலுக்குக்கு 1 ஆச்சு ஓப்பன் பண்ணணும் சார். பேரலலி திஸ் ஹாஸ் டு கோ. ஸோ பேரலலி டி அடிக்ஷன் சென்டர் நடக்கணும். யூ காட் டு டி அடிக்ட் ஹிம் அண்ட் சென்ட் தட் பர்சன் அவுட். இது ஒரு பக்கம் பேரலாக நடந்துகிட்டே இருக்கணும் சார். டாஸ்மார்க்கில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் லாஸ், யூ ஹவ் டு ரீபேலன்ஸ், யூ ஹவ் டு சென்ட் தம் சம்வேர். அதுவும் நீங்கள் ஹெச்ஆர்என்சி வேறு மூடுறேன்னு சொல்கிறீங்க, அங்கே இருக்கிற ஸ்டாஃபை அவங்களையும் ரீபேலன்ஸ் பண்ணணும். ஸோ தே ஆல்சோ ஹவ் டு கோ. யாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்புறது இல்லைங்க சார், யூ ஹவ் டு ரீபேலன்ஸ் தேம். இந்த 2 வேலையும் பேரலாக நடக்கணும். ஸோ இப்போ தமிழ்நாடுக்கு அஷ்யூமிங் Day 1 ஃபஸ்ட் இயர் we lose 15,000 crore ரெவன்யூ. இப்போ இது ஒரு பார்ட் சார். இப்போ பார்ட் பிக்கு வர்ற சார். ரெவென்யூ எப்படி ஒரு ஸ்டேட் ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத உத்தரப்பிரதேசம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் சார்.
The number of people who go to Mecca, சவுதி அரேபியாவில் மெக்காக்கு போன வருஷம் போனவங்க 2 கோடி பேர் சார். மெக்காவில் போய் இஸ்லாமியர்கள் வேறு இஸ்லாமியர்கள் போய் மெக்காவுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. சவுதி அரேபியாவுக்கு அதன் மூலமாக கிடைத்த ரெவென்யூ $12 billion. The number of people who went to Vatican last year, 80 lakh. The number of revenue generated for Vatican City, $315 million. The number of people who went to Tirupati last year, 2.5 crore. Revenue generated 1,200 crore. இதுதான் மூணு இடம் தான் இந்தியா உலகத்தில் அதிகமாக ஃபுட்ஃபால் போய் மக்கள் வந்தாங்க, கடவுளை பார்த்தாங்க, அந்த நாட்டுக்காரனுக்கு சந்தோஷம், அப்பா பணம் வந்துருச்சுனா வருமானம் சார். திருப்பதி பொறுத்த வரைக்கும் the money doesn't go to a state or a country, it goes to a endowment structure. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். Now State Bank of India in its research report published last month, it says the number of people who will visit Ayodhya next year will be 5 crore. So Ayodhya is going to overtake Saudi 2 கோடி, Vatican City 80 லட்சங்க, திருப்பதி 2.5 crore, Ayodhya will attract 5 crore. இந்த 5 கோடி பேர் அயோத்தியா போகிறனால யூபிக்கு என்ன லாபம்? Again the State Bank of India a calculative model, ஒரு mathematical model which they calculates, this people will generate 4 lakh crore to UP state. சரி, ஓகே, அப்போ அந்த 4 லட்சம் கோடி யாருக்கு போவாங்க? பூ விற்கிற அக்காக்கு, பஜ்ஜி விற்கிற அண்ணனுக்கு. அயோத்தியா போகிறவங்க அயோத்தியா மட்டும் போக மாட்டாங்க, மதுரா போவாங்க, வாரணாசி போவாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ ஃபுல்லாக தேவ் கேல்குலேட்டட். அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்காரனுக்கு பிஸ்னஸ், ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ரொட்டி சாப்பிடுவாங்க, ஒரு சமோசா சாப்பிடுவாங்க. ஸோ தி குமுலேட்டிவ் எக்கனாமிக் output, this 5 crore people will generate in Ayodhya is 4 lakh crore. UP state government க்கு எவ்வளவு பணம் வரும்? Again the State Bank of India has calculated it will earn 25,000 crore. சார், எனக்கு தெரிஞ்சு the most powerful startup is Ayodhya temple. You invested 1,800 crore. You invested 1,800 crore. Year 1 returns of 4 lakh crore, tax of 25,000 crore. பாருங்க, தமிழ்நாட்டில் எத்தனை டெம்பிள் இருக்குது சார், எத்தனை டெம்பிள் இருக்குது. ஜஸ்ட் இமேஜின், you have to utilize the potential. எவ்வளவு டூரிஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்குது. இது எதுவுமே நீங்கள் டேப். would you believe sir, the mining of the state earns 1,000 crore to the state. மைனிங் வந்து வெறும் 1000 கோடி ரூபாய் தான் கணக்கு காட்டியிருக்காங்க பட்ஜெட்டில். ஆனால் ஹைகோர்ட்டில் போய் சாண்டு மைனிங்கில் கவர்மெண்ட் லாஸ் மட்டுமே ஒரு பீரியடுக்கு 4,500 கோடி காட்டியிருக்காங்க. ஸோ மைனிங் வி பிலீவ் இஸ் அ 1 lakh crore பொட்டன்ஷியல் இன் ஆர் ஸ்டேட். நம்ம ஊரில் மைனிங் மட்டும் 1 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நாங்கள் டீட்டெயிலாக வேலையெல்லாம் உட்காந்து ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணோம் சார். நிறைய ப்ரொஃபஷனல்ஸை கூப்பிட்டு ஒரு 350 பேஜ் டாக்குமெண்ட் which is available in BJP website. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது my kind request to all of you, you should go to Tamil Nadu BJP website, download கள்ளுக்கடைகளை திறந்தால் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு ஒரு 350 பேஜுக்கு ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம். ஒரு பனைமரத்தை கால்குலேட் பண்ணி சார், தமிழ்நாட்டினுடைய மொத்த பனைமரத்தை கால்குலேட் பண்ணி ஈல்டு பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணி அதில் 20% மைனஸ் பண்ணி 138 பொருட்கள் எடுத்திருப்போம். அது எல்லாம் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு தனியாக ஒரு இது கொடுத்து சார், we have said we will generate 1,05,000 crore. கல்லுக்கடையும் கல் இல்லாமல் 137 தென்னை மரம் பனை மரத்தினுடைய பொருளில் 1,05,000 கோடி ஜென்ரேட் பண்ண முடியும். இது சும்மா ஐவாஷ் சார். இது ஐயோ நீங்கள் வந்து டாஸ்மார்க்கை மூடிட்டிங்கன்னா ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிடும் சார். 44,000 கோடி டேக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. 1,00,000 கோடி டாஸ்மார்க் டேக்ஸை தாண்டி வருமானத்தை கொடுக்குது. நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட். அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து பாருங்கள். இவங்கள உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டிஷர்ட்டில் ஆடெல்லாம் போட்டு வர்றாருல சார், அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்கள். லுக் அட் தேர் சேல்ஸ், லுக் அட் த ரெவென்யூ தி ஜென்ரேட். 1,00,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்குக்கு வெளியே இருக்குது. திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன். பொலிட்டிக்கல் கரப்ஷனுடைய ரூட்டே டாஸ்மார்க்குக்கு வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன். அதனால தான் அவர்கள் டாஸ்மார்க்கை ஏன் மூடக்கூடாதுன்னா, அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ்மார்க்குக்கு லிக்கர் கொடுக்கணும். ஸோ 44% ஆஃப் டாஸ்மார்க்ஸ் ஆஃப் டேக். நான் சொல்கிற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன். டாஸ்மார்க்கினுடைய ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்லை சார், பட் எங்ககிட்ட இருக்கு. அவங்க பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணுறதில்ல. நீங்கள் எடுத்துக்கலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் 2 ஆண்டு டாஸ்மார்க்கினுடைய பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் நீங்கள் பார்க்கணும். 5,300 கடைகள் எப்படி பேலன்ஸ் ஷீட், சேலரி எவ்வளவு, மார்க்கெட்டிங் காஸ்ட் எவ்வளவு, டிஸ்டிலரி எவ்வளவு, ரா மெட்டீரியல் எவ்வளவு, ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாருங்கள்.
you will clearly understand if you look at the TASMARK model. 44% TASMARKனுடைய சேல்ஸ் it comes from 3 companies which are directly owned by DMK people. Directly owned by, இதெல்லாம் நம்ம எம்ஆர்ஓ டிஃபமேஷன் சுட் போதெல்லாம் சார் வர காலத்தில் இந்த டேட்டெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுப்போம். யூ வில் சி 3 பேருனுடைய நிறுவனம் தான் டாஸ்மார்க்னுடைய 44% சேல்ஸ். அதனால் 100% டாஸ்மார்க்கை மூடி ஆகணும் சார். 100% கள்ளுக்கடைகளை திறந்து ஆகணும். 100% டாஸ்மார்க்கில் வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லோருக்கும் திரும்ப வேலை வாய்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். இட் இஸ் 100% டூவபிள். அதுவும் நல்ல ஆடிட்டர் இல்லை சார், நீங்களாம் ஆடிட்டர். ஐ எம் சம் இன்ஜினியரிங் ஃபெலோ, சம் MBA ஃபெலோ. எங்கள் டீமே உட்காந்து இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடிஞ்சுன்னா ஆல் ஆஃப் யூ ப்ரொஃபஷனல்ஸ், யூ கேன் ஈஸிலி பேலன்ஸ் இட். தமிழ்நாட்டினுடைய பெரிய பொய்யே டாஸ்மார்க்கை மூடிட்டிங்கன்னா ஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல சார், இதுதான் தமிழ்நாட்டினுடைய சிங்கிள் பிக்கெஸ்ட் ஒயிட் லை. அதை 2026 உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறவங்க நம்முடைய வெப்சைட்டில் நம்முடைய கள்ளுக்கடைகள் திறக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஒயிட் பேப்பரை நீங்கள் பார்க்கணும். முதலமைச்சருக்கு நாங்கள் அனுப்பிச்சோம், 2 காப்பி அனுப்பிச்சோம். We asked a time from the Honorable Chief Minister. We said the expert committee will come and sit with you. We will debate and discuss. It is eminently doable. எங்களுக்கு எதுவும் பொலிட்டிக்கல் கிரெடிட் வேண்டாம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னோம். இஸ் எட் டு கிவ் டைம். கவர்னர் சாருக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கோம், ஒரு காப்பி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் சார். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குதுங்க. ரெண்டே கொஷின் சேர்த்து கேட்டுறேன். இப்போ நீங்கள் எண்மக்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போ கேஷ் ஃபார் ஓட்ஸ் தராங்களே, ஓட்டு நேரத்தில் பைசா கொடுத்து ஓட்டு வாங்குறது, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் குறையும்னு நினைக்கிறீங்களா? 1. 2வது, மோடி 3.0ல் தமிழ்நாட்டோட பங்கு என்னவா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஓட் ஷேரால இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பை த தமிழ்நாடு பீப்புள். சார், வி ஹவ் எண்மக்கள் யாத்திரை உங்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 தொகுதியில் தாண்டி இருக்கும் சார். 200 கான்ஸ்டிடுவன்சி we have crossed. Now I firmly believe சார், ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் சரியான ஆல்டர்னேட் இருந்தால் யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்டர்னேட்டே மக்களுக்கு கொடுக்காம ஒரே குட்டையில் ஒரு 2 மட்டையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேட் டிஃப்ரென்சியேஷன் கிடையாது. எல்லாரும் அந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க, 7 முறை 8 முறை 9 முறை எலெக்ஷன் நின்றவங்க. ஆம் ஆத்மி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க சார். வாட் எவர் வி சே, ஆம் ஆத்மி இப்போ அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். ஆம் ஆத்மி என்ன சார் பண்ணாங்க? டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் went and stood against Sheila Dikshit. 25 years she never lost that constituency. He won by 30,000 votes. ஆம் ஆத்மி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஏன்னா சார், எவ்ரிபடி தாட்டோ காங்கிரஸ்க்கு ஏதோ வித்தியாசமாக அதை கொண்டு வர்றாங்கப்பா, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சார். பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ் அ சான்ஸ் சார். சான்ஸ் கொடுத்தவங்க, கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கல. கடந்த 25 ஆண்டுகளில் மக்கள் 3 பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஐ வில் நாட் டெல் தேர் நேம் சார். சான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் நீங்கள் டிராவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சிங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க? பாலிட்டிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ். ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் 10 years நீங்கள் நிற்கணும். You take a chance, again you go and make an alliance, then people will say, oh, எல்லாரும் ஒரே ஆள் தான், இதுக்கு ஓட்டு போடணும். ஸோ மக்கள் மேலே நான் கண்டிப்பாக குறை சொல்ல விரும்பலை சார். ஐ பிலீவ் 2024 will be the start of something very unique where people will have an option. இதெல்லாம் தப்பாக இருக்குது, இவங்க சரியாக இருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறத 2024 வரும் என்பதை இந்த யாத்திரை எங்களுக்கு உணர்த்தி இருக்குது சார். அதே நேரத்தில் post 2024 is going to be a very confusing period for Tamil Nadu electorate. Options உங்களுக்கு நிறைய வரப்போகுது. You have Dravidian parties on one side, you have parties like BJP on one side, then you have parties like Actors Party on one side. Everybody says I'm going to be fresh, I'm going to... So உங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்க போகுது. You have a lot of choice. இதுவா இந்த ஃபேக்ஷனா, அந்த ஃபேக்ஷனா, பிஜேபியா, ஆர் மேபி சம் அதர் நியூ பார்ட்டியா. ஸோ தமிழ்நாடு தான் சார் இந்தியாவிலே அதிக பொலிட்டிக்கல் பார்ட்டி, 2% மேலே ஓட் ஷேர் வச்சுருக்கிற பார்ட்டிஸ் அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டில். எந்த ஸ்டேட்லேயும் 2% மேலே இவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டி, லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எபவ் 2% ஓட் ஷேர் அந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க. ஸோ 2024 to 2026 என்னை பொறுத்த வரைக்கும் சார், இட் வில் கிவ் 2 things. 1, 100% nobody is going to form a majority government in 2026. இது ஆப்ஷன் ஏவாக இருக்கும். ஸோ தமிழ்நாடு will see a pure first time alliance in 2026, option 1. Or if parties like BJP,
if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do lot of hard work, if BJP is able to generate lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, party is able to present you candidates at least 500 days before, not 1 week before, not 10 days before. 500 நாட்களுக்கு முன்பு 234 தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினால் 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். பட் உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய கட்சியில் இருக்கும், நேஷனல் பார்ட்டி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம் பிகாஸ் இட்ஸ் த கேடர் ட்ரிவன் பார்ட்டி. ஸோ பிஜேபி ஒரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா கேடர் ட்ரிவன் பார்ட்டி. ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் ஸ்லைட்லி யூனிக். ஸோ அதனால தான் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சொன்னேன் சார். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பியை தாண்டி ஆப்ஷன் சி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரும்ப we will not see one party in Tamil Nadu who will say I got 118, I got 130, I got 150. that is gone sir. அதாவது 2021 முடிஞ்சு போச்சு. 2026 either we will go for a pure alliance or parties like BJP, we take big risk. We completely redo our playbook. We completely reimagine our politics. We put our candidates 500 days before the model code of conduct. Then it is BJP's election சார். அதனால் எப்படி அது போதுன்னு பொறுத்திருந்து பார்ப்பேன் சார். ஏன்னா என்னுடைய கிரேடுக்கு மை ரேங்க் அண்ட் பே ஐ கேன் ஒன்லி டிஸ்க்ளோஸ் திஸ் மச். தென் எவ்ரிபடி ஹேஸ் டு டேக் தட் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் கரேஜ். எல்லாரும் அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ரிஸ்க் தமிழ்நாடுக்காக எடுக்கணும். பட் த பார்ட்டி இஸ் ரெடி, த கேடர்ஸ் ஆர் ரெடி, வி பிலீவ் இட் இஸ் அவர் டைம். ஸோ ஐ சி எ ஒண்டர்ஃபுல் ஃபியூச்சர் ஃபார் தமிழ்நாடு பீப்புள். ஒரு வித்தியாசமான அரசியல் 2025 களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்க சார். இன்னொரு கேள்வி கேட்டீங்க. 2024 தமிழகத்தினுடைய பங்கு மோடி அவர்களுக்கு. நான் இப்போ சொன்னால சிரிப்பாங்க சார், நான் சில விஷயம் சொல்கிறதே இல்லை சார். இன்றைக்கி எந்த அரசியல்வாதி கிரவுண்டுக்கு போகிறதில்ல சார். இன்றைக்கி எல்லாம் இப்படி பேசுகிறாங்கல்ல சார், நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் இந்த கட்சி. எப்படி போவாங்க தெரியுமா சார்? ஃப்ளைட் ஏறுவாங்க, அப்படியே போய் ஃப்ளைட் இறங்குவாங்க. வெளியூர் 2000 பேர் கூட்டத்தை கொண்டு வந்து தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு நிற்பாங்க. அப்படியே கார் ஏறுவாங்க, அப்படியே மாநாட்டு பந்தலுக்கு போவாங்க, அப்படியே பெய்டு க்ரௌடை கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. இப்படி தான் தமிழ்நாடு அரசியல் இப்படி தான் சார் இருக்குது. அவங்க என்ன 1980 1917 பேசிகிட்டு இருக்காங்க சார். 200 தொகுதியில் காலில் நடந்து போய் மக்களை பார்த்துருக்கோம் சார், ஃப்ளைட்டில் ஏறி. அதனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன், களம் மாறிடுச்சு சார், களம் மாறிவிட்டது. the complete political change is going to happen. கிரவுண்டு வந்து தயாராக இருக்காங்க சார், கிரவுண்ட் இஸ் ரெடி. ஆனால் நண்பர்கள் இப்போ கிரவுண்டுக்கு வர்றதில்லை சார், கிரவுண்டே வர்றதில்லை. மேஜர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் they sit in AC rooms, they sit in flights, they do deals behind the room and they say you come with me, you bring 5%, I bring 5%, நம்ம அலையன்ஸ் போயிருமா. இதெல்லாம் 1960 மாடல் சார். இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து இட் ஹஸ் டிஸ்ட்ரப்டட் ஓவர் த லாஸ்ட் 10 years. ஸ்டார்ட் அப்காரை வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டான் சார். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 1960-70 தலைவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படி தான் சென்னையில் யோசிக்கிறாங்க. அதனால் இந்த தேர்தலை பாருங்கள் சார், ஏன் மனசில் ஒரு நம்பர் வச்சுருக்கேன். இஃப் ஐ சே தட் நம்பர் many of you might be shocked also because this is going to be tsunami of an election in 2024. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இன்க்ரிமெண்டலாக அப்படி சவுத்தில் பிஜேபிக்கு ஒரு 2 வருமா, பொங்கலில் பிஜேபிக்கு ஒரு 2 வருமா, அப்படியே பிஜேபி இங்கே 1 வருமா, கம்ப்ளீட் ஸ்வீப் நான் எதிர்பார்க்கிறேன் சார். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த கிரவுண்ட். எல்லாரும் தெளிவாக இருக்கிறாங்க, குறிப்பாக இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பத்திரிகை நண்பர்கள் என்கிட்ட கேள்வி கேட்பார். அந்த பத்திரிகை நண்பர் கந்தரவக்கோட்டைக்கு போயிருக்காரா, தென்காசிக்கு போயிருக்காரா, நாகர்கோவிலுக்குள்ள எட்டி பார்த்துருக்காரா, இல்லை எங்கேயாச்சும் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து சாப்பிட்ருக்காரா, இல்லை அந்த பத்திரிகை நண்பர் வந்து கரூர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போய் பார்த்துருக்காரா, இல்லை திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போய் எட்டி பார்த்துருக்காருங்களா, சென்னையில் இருந்துக்கிட்டு. அது எப்படி சார் அப்படி சொல்லுவீங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார், நான் 50 வருஷமாக அரசியலை பார்க்குறேன். நான் ஆமாம், ஏன் 50 வருஷமாக நீ சென்னையில் உட்காந்து அரசியல் பார்க்குறேன், எப்போவாச்சும் நீங்கள் போய் கிரவுண்டில் போய் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அதனால தான் இதை பற்றி நான் அதிகமாக பேசுகிறதில்ல சார். இதை பேசினா சண்டை தான் வரும் அப்படின்னு. 2024 தேர்தல் ரிசல்ட் வரட்டும், அதன் பிறகு தமிழகத்தில் மீடியாவின் மீது மக்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க சார். ஸோ ஐ எம் வெரி சர்டன் 2024 எலெக்ஷன்ஸ் இஸ் கிரவுண்ட் சேஞ்ச்.
இது ஒரு கிரவுண்ட் ஷிஃப்டிங் எலெக்ஷனாக இருக்கும் என்பதிலே முழு நம்பிக்கை, மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது சார். மக்கள் தயாராக இருக்கிறாங்க. நாம தான் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கோம். நாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். நாம் பயந்துக்கிட்டு யாரோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம், இவங்களோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம். மக்கள் தெளிவாக இருக்கா. நீ தனியாக வா, நீ மாற்றம்னு சொன்னால் தனியாக வா. நீ வந்து துணைக்கு இந்த கைக்கு ஒரு குச்சி, இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சிக்கிட்டு நீ ரெண்டு மேலே தோல் போட்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன். மக்கள் தெளிவாக இருக்கா. நீ தனியாக வந்து நின்று நான் ஓட்டு போடுறேன். கிராமத்தில் எதிர்பார்க்குறாங்க, நீ தனியாக வா. நீ தனின்னு சொன்னால் தனியாக வா. நீ எதுக்கு ஆள் தொலாகிட்டு இருக்கிற? ஸோ இது இட் இஸ் அப் டு த கரேஜ் ஆஃப் அ லீடர். லீடர்ஸ் கரேஜ் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். தே ஹவ் டு பிலீவ் இந்த கேடர்ஸ் ஹார்ட் ஒர்க் கீழே இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பிலீஃப் இருக்குது சார். மோர் தென் எனி டைம் டுடே வி ஹாவ் அ லாட் ஆஃப் பிலீஃப். தமிழ்நாடு சேஞ்ச் ஆயிடுச்சு, கிரவுண்டு மாறிடுச்சு, களம் தயாராக இருக்குது. நிச்சயமாக மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. நம்முடைய ஜெயந்தி ஐயங்கார் அவர்களுக்கும் அருமை சகோதரர் ஸ்ரவன் அவர்களுக்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேங்க சார். அந்த கேள்வி எதுவும் ஸ்கிரிப்ட் இல்லை, ரேண்டமாக கேட்டாங்க. இதயத்தில் இருக்கிற ரேண்டமாக பதில் சொல்லிட்டேன். தவறு ஏதாச்சும் இருந்தால் மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இவ்வளவு நேரம் இந்த மேடையில் அமர்ந்து ஒரு அடைமழை போல பொழிந்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய மாவீரன், நடைப்பயண நாயகன் அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பிரம்மாண்டமாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஷெல்வி அவர்கள், அவருக்கு உற்ற துணையாக இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆடிட்டர் சுந்தர்ராமன் அவர்கள், என்னுடைய நண்பர் துக்ளக் ரமேஷ் அவர்கள், மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், நிறையா விஐபிஸ்லாம் வந்திருக்கீங்க. ஆடிட்டர் சேகர் சார் வந்திருக்கிறார், இன்னும் பல பேர் வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாம் ஏன் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும். ரொம்ப ஒரு நல்ல தலைப்பு. நாம் ஏன் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும். இதில் ஃபஸ்ட்டு எதுக்காக அப்படின்னா, மோடி பதவியேற்ற 2014 வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்து அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரு சீரியல் பாம் பிளாஸ்ட் நடந்தது கிடையாது. ஒரு தொடர் குண்டுவெடிப்பு இந்த இந்தியாவில் ஏற்பட்டது கிடையாது. இந்தியாவை அத்தனை பாதுகாப்பாக பத்திரமாக மோடி அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு காரணத்துக்காகவே நாம் காலாகாலத்துக்கும் அவருக்கு வாக்களிக்க வேண்டும். இத்தனைக்கும் மோடி பதவி ஏற்கிறதுக்கு ஓராண்டுக்கு முன்பாக 2013 ஹைதராபாத்தில் 2 இடத்துல அடுத்தடுத்து சீரியல் பாம் பிளாஸ்ட் 18 பேர் இறந்து போகிறார். 1993 மும்பையில் சீரியல் பாம் பிளாஸ்ட் உங்களுக்கே தெரியும். 12 இடத்துல 257 பேர் பரிதாபமாக செத்து போனார்கள். 1998 நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் 12 இடத்துல சீரியல் பாம் பிளாஸ்ட் 58 பேர் மரணம் அடைந்தார்கள். ஆனால் மோடி என்கிற ஒரு மாமனிதர் 2014 மேலே வந்தார். அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் ஒரு சீரியல் பாம் பிளாஸ்ட். இது மோடியோட சாதனை, ஒரு மிகப்பெரிய சாதனை. கொரோனா பெருந்தொற்று உலகத்தையே ஆட்டி படைத்தது. இதில் பெரிய பெரிய அறிவுஜீவிகள், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அவங்க இவங்க அண்டார்டிகா எங்கெங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் இதை இந்தியா தாங்காது, இதே சீரியலில் போயிட்டு இருந்தால் இப்படி ஒரு இந்த ப்ரோக்ரெசிவ் ரேட்டிங்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் இறந்து விடுவார்கள், ஒன்றும் செய்ய முடியாது, என்னென்ன நெகட்டிவாக பஜனை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணினாங்க. ஆனால் இதை மோடி எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறத பாருங்கள். உலகத்தின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை மோடி தொடங்கி வைக்கிறார். மோடி தொடங்கி வச்ச முதல் 10 கோடி தடுப்பூசிகளை 85 நாட்களில் நம்ம போடுறோம். அதற்கு அடுத்த 10 கோடி தடுப்பூசிகளை 45 நாளில், நெக்ஸ்ட் 45 டேஸில் போட்டு முடிக்கிறோம். இப்படியே போட்டு 2021 அக்டோபர் 21ஆம் தேதி 279வது நாளில் 100 கோடி தடுப்பூசிகளை நாம் போட்டு சாதித்தோம். கற்பனையே பண்ண முடியாது இந்த சாதனை. எவ்வளோ பெரிய சாதனை இது! ஆக்சுவலாக இதை நான் கம்பேர் பண்ணி சொன்னால் தான் இதோடைய மகத்துவம் புரியும். அதாவது இந்தியாவில் டிவியை ஒழிக்கிறதுக்கு 32 ஆண்டுகள் தேவைப்பட்டன.
இந்தியாவில் போலியோ சொட்டு மருந்து அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்கு 20 ஆண்டுகள் தேவைப்பட்டன. ஆனால் 100 கோடி தடுப்பூசிகளை செலுத்துவதற்கு மோடிக்கு 9 மாதங்கள் மட்டும் தேவைப்பட்டது. எவ்வளவு பெரிய சாதனைங்க. அதில் இன்னொன்று, மோடியுடைய பிறந்தநாள் 2021 செப்டம்பரில் நடக்குது. மோடியோட பிறந்தநாள் அன்னைக்கு மோடி அத்தனை பேருக்கு தடுப்பூசி ஸ்பெஷல் டிரைவ் ஒன்று கொடுக்குறாரு. ஒரே நாளில் 2.5 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திராவிட மாடலில் தலைவர்களின் பிறந்த நாள்னா ஜெயிலில் இருக்க கிரிமினல்லாம் வெளியில் விடுவாங்க. ஆனால் மோடி பிறந்த நாள் என்று அத்தனை பேருக்கு தடுப்பூசி போடுகிறார். காங்கிரஸ் காலம் இருந்த வரைக்கும் கோடின்னு சொன்னால் அது ஸ்கேமை குறிக்கும். மோடி காலத்தில் தான் கோடி என்று சொன்னால் அது தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை குறித்தது. இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சாதனை அவர் செய்தார். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை ஒன்று இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, உலகத்தின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டம். கோடான கோடினா இப்படி அப்படி இல்லை, ஆயிரக்கணக்கான கோடி இல்லை, லட்சக்கணக்கான கோடியை அது கொட்டி இருப்பாங்க. ஏன்னா 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசம். நம்ம மக்கள் தொகையில் சீனாவை சர்பாஸ் பண்ணிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை காப்பாற்றணும்னா எத்தனை லட்சம் கோடியை கொட்டியிருப்போம், எவ்வளோ செஞ்சுருப்போம். இதில் அலுப்பே இல்லாமல் லேச கடைக்கன் காட்டியிருந்தாலே எத்தனை 1000 கோடியை சுருட்டி இருக்க முடியும். ஆனால் ஒரு நயா பைசா லஞ்ச ஊழல் நடக்கும். இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த தடுப்பூசி திட்டத்தில் ஒரு ஊழல் நடந்ததாகவோ முறைகேடு நடந்ததாக இதுவரைக்கும் எந்த எதிர்க்கட்சிகளும் சொன்னதில்லை. ராகுல் காந்தி எங்கடா சாக்குன்னு தேடிட்டு இருக்காரு, அவர் கண்ணிலேயே படலை. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்தியா மாதிரியான ஒரு 3ஆம் உலக நாட்டை ஊழலே இல்லாமல் நடத்த முடியும் என்பதை மோடி அவர்கள் தொடர்ந்து நிரூபித்து வந்திருக்கிறாரே. இதற்காகவே நம் தலைமுறைக்கும் மோடிக்கு வாக்களிக்கிறோம். இதுவரைக்கும் இந்தியாவில் இது பழக்கம் இல்லாத ஒரு விஷயம். நேரு காலத்திலிருந்து ஊழலே இல்லாத நிர்வாகத்தை இந்தியாவில் தர முடியும் என்பதை எனக்கு தெரிய முதலில் நிரூபித்தவர் மோடி அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை. இதே நேரத்தில் இந்த கொரோனா விஷயத்தை காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத பாருங்க. அதாவது காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, கொரோனா உற்பத்தி நடக்கிறது இந்திய விஞ்ஞானிகளால் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக்கில் உருவாக்கப்பட்ட அந்த தடுப்பூசியை மட்டும் எதிர்த்து காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தது. இந்த இடத்துல ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். 2013 மூளை வீக்க நோய், அந்த மூளை வீக்க நோய்க்கான ஒரு தடுப்பூசியை பாரத் பயோடெக் தயாரிக்கிறது மூளை வீக்க நோய்க்கு. அதே 2023 அந்த மூளை வீக்க நோய்க்கான அந்த தடுப்பூசியை மன்மோகன் சிங் அரசு சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்தது. நம்மள்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு சைனீஸ் பார்மசூட்டிக்கல் கம்பெனிலேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம். இங்கே அதே போல் கொரோனா டயத்தில் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை எதிர்த்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். இது மோடியினுடைய தடுப்பூசி அப்படி அத்தனையும் ஓட்டச்சு. அதே போல் கங்கையில் பணம் மதக்குது, அது மதக்குது, என்னென்ன முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. அத்தனையும் ஓட்டச்சு. இது எதுக்கும் மோடி பதில் சொல்லிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு எதுவுமே செய்யலாம். அவர் கடமையை செய்து கொண்டே போய் கொண்டு இருந்தார். காலம் பதில் சொல்லும், மக்கள் உணர்வார்கள், எல்லாம் தெரியும், பார்ப்போம், போய்கிட்டே இருந்தார். இன்றைக்கு கொரோனான்னு ஒன்று வந்தது நமக்கு அப்படிங்கிறத மறந்து போச்சு. இத்தனை பேர் இங்கே பார்த்துருக்கோம். இதுதாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி. சர்வதேச அளவில் மோடி சாதித்து இருக்கக்கூடிய சாதனை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட ரமேஷ் சொன்னார், இந்த கத்தார் ஒரு யோசிச்சு பாருங்க. கத்தாரில் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்தாங்கங்கிற ஒரு சார்ஜில் இந்தியாவினுடைய கடற்படையில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற 8 கடற்படை அதிகாரிகளை கைது பண்ணுறாங்க, மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் 2023 டிசம்பர் 1ஆம் தேதி குவைத்தில் வச்சு COP உச்சி மாநாடு நடக்கிறது. அங்கே கத்தார் நாட்டினுடைய அமீரை மோடி சந்திக்கிறார். என்ன பேசினார் என்னன்னு தெரியாது. டிசம்பர் 25ஆம் தேதி அவர்களுடைய மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்படுகிறது. மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்படுகிறது. ஃபியூ டேஸ் பேக்கு அந்த சிறை தண்டனையும் ரத்து செய்யப்பட்டு அவங்க அத்தனை பேரும் பத்திரமா டெல்லிக்கு வந்து சேர்த்தாங்க. சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே
ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னும் புழல் ஜெயிலேருந்து வெளியில் வர முடியல. ஆனால் மரண தண்டனை பெற்று எங்கேயோ இருக்கக்கூடியத கத்தார்லேருந்து டெல்லிக்கு கூட்டு கொண்டு வந்து விட்டார் மோடி. எப்படி பாரு, இதுதான் திராவிட மாடலுக்கும் தேசிய மாடலுக்கும் இடையில இருக்க வித்தியாசம். இதெல்லாம் அதாவது மோடி எந்த அளவுக்கு சர்வதேச லெவலில் இந்தியாவுடைய பெருமையை உயர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். அதாவது மெக்சிகோவுடைய அதிபர் 2022 ஆண்டு அவர் லோபஸ் ஒப்ரடார் அவர் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். கடந்த 2-3 வருஷமாக கொரோனாவில் நச்சு நங்கி ஒன்றுமில்லாமல் போயிட்டோம். கிட்டத்தட்ட பல நாடுகள் பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஏதாவது போர் அது இது நடந்தால் எந்த நாடு தாக்குப்பிடிக்க முடியாது, மொத்த உலகுக்குமே அது கேடு. அதனால அடுத்தது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்காக உலகத்தில் எங்கேயும் போர் நடக்கக்கூடாது. இப்படி போர் நடக்கக்கூடாதுங்கிறத கண்காணிக்கிறதுக்காக 3 பேரை கொண்ட ஒரு குளோபல் பீஸ் கமிட்டி ஒன்றை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அது லோபஸ் ஒப்ரடாருடைய சொந்த கருத்து. அவர் சொல்லுகிறார் 3 பேரை கொண்ட ஒரு கமிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இது 3 பேரில் சர்வதேச அத்தனை பேருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற அடிப்படையில் ஐநாவுடைய செக்ரட்டரி ஜெனரல் இருக்கட்டும், அவர் ஒரு மெம்பர். 2வது உலகின் மிகப்பெரிய சமயத்தின் ஒரு மதத்தின் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் போப்பாண்டவர் இருக்கட்டும். 3வதாக உலக நாடுகள் அத்தனை பேராலும் மதிக்கப்படுகிற தலைவர் என்கிற முறையில் மோடி இருக்கட்டும் என்று லோபஸ் ஒப்ரடார் சொல்லுகிறார். ஏன் சார், இந்த மெக்சிகோ பிரசிடெண்ட்டுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எத்தனை தலைவர்கள் உலகத்தில் உண்டு? அமெரிக்கா பிரசிடென்ட் இல்லையா, பிரெஞ்சு பிரசிடென்ட் இல்லையா, எத்தனை பேர்? அத்தனை பேரை விட்டுட்டு அவர் மோடியின் பெயரை சொல்லுகிறார் என்றால் மோடியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும்? கத்தார்லனா, அதாவது ஒரு முஸ்லீம் நாட்டில் மரண தண்டனை விதிச்சாச்சு அப்படின்னா முதலையினுடைய வயிற்றுக்குள்ளே போயாச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஜீரணம் தான். ஆனால் அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டது பாருங்க. அவங்களுக்கு யம தர்மராஜாவும் சித்திரகுப்தனும் எழுதிய அந்த ஓலையை மாற்றி எழுதி இருக்கிறார் மோடி. இது எவ்வளவு பெரிய தலைமை, எப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப்! இதை நீங்கள் மோடியை எதிர்க்கலாம் பல கோணங்களில், ஆனால் அட்மையர் பண்ண வேண்டிய நேரத்தில், அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல நடுநிலையோடு அப்ரிஷியேட் பண்ண வேண்டாமா? இதை கூட இங்கே இருக்கிற ஊடகங்கள் கண்டுகொள்ளவில்லை. 2023 ஆஸ்திரேலியா போகிறார் மோடி. சிட்னியில் ஒரு மாபெரும் கூட்டம். அப்படி ஒரு கேதரிங்க அதுக்கு முன்னால் சிட்னி பார்த்ததில்லை. அங்கே மோடிக்கு பக்கத்தில் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அல்பனீஸ் இருக்கிற ஆண்டனி அல்பனீஸ். அப்போது யாருமே எதிர்பாராத ஒன்றை சொல்லுகிறார், மோடி இஸ் த பாஸ். ஆஸ்திரேலியா வளர்ந்த நாடு, டெவலப்டு நேஷன். அவர் அந்த நாட்டினுடைய பிரதமர், இவர் இந்த நாட்டினுடைய பிரதமர், ஒருவருக்கொருவர் கவுண்டர் பார்ட். ஆனால் ஆஸ்திரேலியன் பிரதமர் மோடியை பார்த்து சொல்லுகிறார், மோடி இஸ் த பாஸ், மோடி எஜமானன் அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய கிரெடிட் தெரியுமா? இந்தியா ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் சித்தரிக்கப்பட்டது, இந்தியாவுடைய பிம்பம் என்னவாக இருந்தது? இந்தியா ஒரு பிச்சைக்கார தேசம், எதுக்கும் உருப்படாத தேசம். அங்கே ஏழ்மை தான் தாண்டவம் ஆடும், வறுமைக்கு பிறந்தவர்கள், பாம்பாட்டிகளின் தேசம். என்ன என்ன எவ்வளவு மோசமாக நெகட்டிவாக சொல்ல முடியும் அத்தனையும் சொல்லப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தினுடைய தலைவரை பார்த்து ஒரு வளர்ந்த தேசத்தினுடைய தலைவர் சொல்லுகிறார், மோடி இஸ் த பாஸ் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? இந்தியா இஸ் த பாஸ்ன்னு அர்த்தம். இந்த கிரெடிட்டை நேரு உள்பட எந்த தலைவராலும் இந்தியாவுக்கு ஏற்படுத்தி தர முடிந்தது இல்லை, மோடி ஒருவர் தான் சாதித்து காட்டினார். இது எவ்வளோ பெரிய விஷயம். 370 அப்ரிகேட் பண்ணுறாங்க. சரி, அது எல்லாருக்கும் தெரியும். 370 அப்ரிகேட் பண்ணாங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஜம்மு காஷ்மீர்லாம் போச்சு. அது அல்ல, அது சார்ந்த ஒரு இம்ப்ளிகேஷன். அது என்னென்ன ஒரு தலைகள் மாற்றத்தை வெளியுறவுத்துறையில் உருவாக்கியது, அது எப்படிப்பட்ட ஒரு பேரடிம் ஷிஃப்டை கொண்டு வந்தது, அதை நீங்கள் பார்க்கணும். 370 நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்டதன் மூலமாக ஒரே நாட்டில் 2 கான்ஸ்டிடியூஷன் இருந்தது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னால் இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன். இந்தியாவில் ஆல் இண்டியா ரேடியோன்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீருக்கு வாய்ஸ் ஆஃப் காஷ்மீர்.
இந்தியாவில் இருக்கிற மாநிலத்துக்கு முதல்வர் என்று சொன்னால் ஜம்மு காஷ்மீரோட பிரீமியர்னு சொல்லணும். ஸோ ஒரு இந்தியாவில் ஒரு நாட்டில் 2 கான்ஸ்டிடியூஷன் இருந்தது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் ஒரு கேரளத்தை போல, தமிழ்நாட்டை போல, தெலுங்கானாவை போல ஒரு மாநிலமாக இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலமாக என்ன ஒரு பெரிய மேஜர் ஷிஃப்ட் நடந்தது அப்படின்னா, அது வரைக்கும் இருதரப்பு இஷ்யூவாக இருந்த, பைலேட்ரல் இஷ்யூவாக இருந்த ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ உள்நாட்டு விவகாரமாக மாறியது. ஸோ உள்நாட்டு விவகாரம் பற்றி நம்ம யார்கிட்டயா டிஸ்கஸ் பண்ணலாம் தேவையில்லை, அதை நாமே தீர்த்துப்போம். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? இனி எந்த காலமும் பாகிஸ்தானுடன் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ பற்றி நாம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். அப்படின்னா காஷ்மீர் பற்றி இனிமேல் எதிர்காலத்தில் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொன்னால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டும் தான் இருக்கும். ஒரு நாள் இனி ஜம்மு காஷ்மீரை பற்றி பேச மாட்டோம். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் என்னுடைய நாட்டு விஷயம். மதுரையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மடகாஸ்கரோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா? நம்ம தீர்த்துப்போம் நம்ம நாட்டு சட்டத்தின்படி. அதுபோல் அது ஒரு உள்நாட்டு விவகாரம். வெறும் 370ங்கிறத மட்டும் அப்படி இது பண்ணாங்க. அது கூட எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா இந்த 370 அப்போ 50s கொண்டு வர்றப்பவே பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாமல் ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமாக கொண்டு வந்தாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக. இவர் என்ன பண்ணார்? மோடி ரொம்ப சிம்பிளாக பண்ணார். இதுக்காக ரொம்ப அலட்டிக்கலை. பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலம் தானே கொண்டு வந்தீங்க. இப்போ எங்கள் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இருக்கிறார், அவர் மூலமாக ஏற்கனவே இருந்த பிரசிடென்ஷியல் ஆர்டரை சூப்பர் சீட் பண்ணுற மாதிரி இன்னொரு பிரசிடென்ஷியல் ஆர்டரை போட்டுறோம். முடிஞ்சது கதை. மொத்தமாக ஜோலி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் எப்படி பீஸ் திரும்பி இருக்கு, எவ்வளோ அமைதி திரும்பி இருக்கு. உண்மையிலே ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே ஒரு நடிகர் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம்னு. அந்த நடிகர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா அவர் நடித்த லியோ படம் பல மாதங்களாக இந்த ஜம்மு காஷ்மீர் தான் ஷூட்டிங் நடந்தது. யாருக்கும் ஒரு நகைக்கீரல் கூட ஏற்படலை. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த லியோ படத்தை அவர்கள் முடித்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் கேளுங்க ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. 90களுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அங்கே ஷூட்டிங் நடத்த முடியாது. திரையரங்குகள் திறக்கப்பட்டது கிடையாது. அதை விட என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் காஷ்மீர்கள் நிலம் வாங்கலாம், மனை வாங்கலாம். ஆனால் காஷ்மீரில் நாம போய் வாங்க முடியாது. காஷ்மீர் பெண்களுக்கு காதலிப்பதற்கான உரிமை மறுக்கப்பட்டு இருந்தது. காஷ்மீர் பெண்கள் அங்கே ஜம்மு காஷ்மீர்லேயே இருக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணோம். அப்படியெல்லாம் வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டால் அவர்களுக்கு சொத்துரிமை கிடையாது. இன்னைக்கு பெண்களின் உரிமை அங்கே மீட்கப்பட்டு இருக்கிறது. இவ்வளவு காரியம் அங்கே நடந்திருக்கு. ஒரே ஒரு சின்ன காரியம் என்ன? 370 அப்ளிகேஷன், அவ்வளோதான். ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையும் மாற்றுறது. இதுதான் மோடியோட ஸ்டைல். இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்திருக்கிறது. இது 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்திருக்குன்னு சொல்லி மத்திய அரசு சொல்ல, மோடி சொல்லலை, IMF கூறியது. இது ஏதோ மத்திய அரசு கிளைம் பண்ணுற மாதிரி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. IMF வந்து 2022ஆம் ஆண்டு ஃபினான்ஷியலுடைய ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் அவங்க வந்து அவர் அறிக்கை வெளியிடுறான். அந்த அறிக்கையில் சொல்கிறான், இப்போ இருக்கிற இதில் வந்து வேர்ல்டில் 5th லார்ஜஸ்ட் எக்கானமியாக GDP டேட்டாஸ் படி இந்தியா இருக்கிறது. இதுவரைக்கும் 5th பிளேஸில் இருந்த கிரேட் பிரிட்டனை அது பின்னுக்கு தள்ளி இது 5வது இடத்துக்கு போயிருக்கிறது. இதே ஃபேஸில், இதான் ரொம்ப முக்கியம், இதே ஃபேஸில் இந்தியாவுடைய எக்கானமி போகும் என்று சொன்னால் 2030 3வது இடத்தில் இருக்கிற ஜப்பான், 4வது இடத்தில் இருக்கிற ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு இந்தியா போகும். இதை சொன்னது மோடி இல்லை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்ல, IMF அறிக்கை கூறியது. அந்த IMF அறிக்கை இன்னொரு ஆட்டம் பாம்பையும் சேர்த்து போட்டுது. அது என்ன அப்படின்னா, இதே ஃபேஸில் இந்திய பொருளாதாரம் போகும்னா 2048ஆம் ஆண்டு அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தில் இந்திய பொருளாதாரம் இருக்கும். ஆக 2048வது வருஷத்தில் வேர்ல்டுடைய லார்ஜஸ்ட் எக்கானமியாக சைனீஸ் எக்கானமியும் 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவும் இருக்கும். இதை மைண்டில் வச்சு தான் மோடி அவர்கள் மேடை தோறும் சொல்லி கொண்டு இருக்கிறார். இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிய அந்த நூற்றாண்டை கொண்டாடுகிற 2047ஆம் ஆண்டில் இந்தியா வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும். அது என்னன்னா, அதுக்கு பேஸ் இந்த டாக்குமெண்ட், IMF டாக்குமெண்ட்.
ஏன்னா 48 இவ்வளோ தூரம் இருப்பாங்க, 47 நம்ம சுதந்திர தின நூற்றாண்டை கொண்டாட போகிறோம். ஆக இவ்வளவு பெரிய சாதனைகளை நாம் பார்த்து இருக்கிறோம் மோடி. அப்போ இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் சம்மிங்க பண்ணி எதற்காக மோடிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னார். எந்த தொடர் குண்டுபிடிப்பும் இல்லாமல் நம்மை பாதுகாப்பாக வைத்தமைக்காக மோடிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் நம்முடைய உயிரை காப்பாற்றியமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும். இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தை ஊழலே இல்லாமல் நடத்த முடியும், இந்த தேசத்தை நடத்தி காட்ட முடியும், வழி நடத்த முடியும் என்பதை நிரூபித்தமைக்காக மோடிக்கு நாம் வாக்களிக்க முடியும். சர்வதேச அளவில் நம்முடைய நாட்டை தலைநிமிர செய்தமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழை பற்றி தமிழர்களை காட்டிலும் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும். பொருளாதாரத்தில் 5வது நிலைக்கு இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்தமையினால் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும். ஜவஹர்லால் நேருடைய வாக்கிங் ஸ்டிக்காக அடையாளப்படுத்தப்பட்ட தமிழனின் செங்கோலை இந்திய இறையாண்மையின் சின்னமாக மக்களவையில் நிறுவியமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அயோத்தியில் ராமர் பிறந்த அதே இடத்தில் குழந்தை ராமரை கரம் பிடித்து அழைத்து வந்தமைக்காக மோடிக்கு வாக்களிக்க வேண்டும். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.